पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांति। ओम गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। नारायणं पद्मभुवं वसिष्ठं शक्तिं च तत्पुत्र पराशरं च व्यासं सुकं गौडपदं महान्तं गोविन्द योगीन्द्रमथास्य शिष्यं श्रीशङ्कराचार्यमथास्य पद्मपादं च हस्तामलकं च शिष्यं तं तोटकं वार्तिककारमन्यानस्मद्गुरून् सन्ततमानतोऽस्मि। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। ॐ सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तं हदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मामृतं गमय। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ यश्चन्दसां वृषभो विश्वरूपः छन्दोभ्योऽध्यमृतात् सम्बभूव समेन्द्रो मेधया स्पृणोतु अमृतस्य देवधारणो भूयासं शरीरं मे विचर्षणं जिह्वा मे मधुमत्तमा कर्णाभ्यां भूरि विश्रुवं ब्रह्मणः कोशोऽसि मेधया पिहितः श्रुतं मे गोपाय। ॐ शान्ति शान्ति शान्तिः। नारायण 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 नारायण। यस्य निःश्वसितं वेदाः यो वेदेभ्यो किलं जगत् निर्ममेतमहं वन्दे विद्यातीर्थमहेश्वरम्। नारायण नारायण नारायण। எல்லாருக்கும் நமஸ்காரம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஜீவன் முக்தி விவேகம். அந்த கிரந்தத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேக்ரவுண்டு கிரியேட் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், பகவத்கீதையில் இருக்கக்கூடிய சம்பந்த பாஷ்யங்களை முதல் 6 அத்தியாயத்தில் இருக்கிறத பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒரு மனுஷனுக்கு பார்த்தீங்கன்னா முதல்ல உண்டாகக்கூடிய மோகம் எது அப்படின்னா கர்த்தவிய மோகம். லைஃப் லாங் இருக்கும். ஒரு பாதை மட்டும் நமக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு ஒரு கிளாரிட்டி வந்துருச்சு அப்படின்னா நமக்கு பார்த்தீங்கன்னா மெதுவாக போகலாம், ஒன்றும் அவசரம் இல்லை. ஆனால் நமக்கு தடுமாற்றமே இருக்கக்கூடாது. ஜிபிஎஸ் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா பக்காவாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம போய் சேர்ற இடம் நல்லபடியாக இருக்கும். ஜிபிஎஸ்ல எங்கேயாவது குழப்பம் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன ஆகிடும், இங்கே அங்கே சுற்றிக்கிட்டே இருக்க வேண்டியதா, லெஃப்ட் போகிறதா ரைட்டு போகிறதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தடுமாறிட்டு இருக்க வேண்டியிருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா மோட்ச மார்க்கத்தில் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது இதுதான் பார்த்தீங்கன்னா விஷயம். இந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா அர்ஜுனனுக்கு பார்த்தீங்கன்னா மோகம் இருந்துச்சு. அந்த அர்ஜுனனுக்கு இருந்த மோகத்தை நீக்கிறதுக்காக தான் முதல் 6 அத்தியாயத்தில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அவர் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே போகிறார். அவனுக்கு திரும்ப திரும்ப மோகம் வந்துக்கிட்டு இருக்கு. என்ன அப்படின்னா 5வது அத்தியாயத்தில் பார்த்தீங்கன்னா ஆச்சாரியார் சம்பந்த பாஷ்யத்தில் பார்த்தீங்கன்னா சொல்கிறார். 4வது பாஷ்யத்தில் இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம நேற்று இந்த முதல் பேராகிராஃப் பார்த்துருக்கோம். 4வது அத்தியாயத்தில் இருக்கிறது கர்மண்ய கர்ம யப்பஷ்யேத் இத்தியாரபிய.
கர்மண்ய கர்ம எப்பஷ்யத்து 4:18 வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோகம் ஆரம்பிச்சிருக்கு. கர்மத்தில் எவன் அகர்மத்தையும் அகர்மத்தில் எவன் கர்மத்தையும் பார்க்கின்றானோ சயுக்த கிருத்ன கர்மகிருது, அவன் வந்து பார்த்தீங்கன்னா யோகத்தை அடைந்தவன் ஆவான், யோகத்தோடு கூடினவன், அனைத்து கருமங்களையும் செய்தவன் ஆவான் அப்படின்னு 4:18 ரெண்டு இதுவும் 4:18. ஷாரீரம் கேவலம் கர்ம குருவன், எவன் ஒருத்தன் ஞானத்தில் இருந்துக்கிட்டு நிஷ்டை அடைகிறதுக்காக அகம் அகம் அகம்னு நிஷ்டையிலேயே இருக்கிறானோ தொடர்ந்து, அவன் சரீர யாத்திரைக்காக எந்த கர்மங்களை செய்தாலும், சரீரத்தை மட்டும் நிர்வாகம் பண்ணுறதுக்கு எந்த கர்மங்கள் செய்தாலும் அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குருவன் அப்படி பந்தப்படுவதில்லை, அவன் வந்து பார்த்தீங்கன்னா எந்த பாப்பத்தையும் அடைவதில்லை அப்படின்னு 4:21 சொல்லியிருக்கு. எதிர்ச்சா லாப சந்துஷ்டக, அந்த நிதித்தியாசனத்தில் இருக்கிற சன்னியாசி எப்படி இருப்பான், எது கிடைச்சாலும் போதுமானது, அது உணவாக இருக்கட்டும், கிளைமேட்டாக இருக்கட்டும், மான அபமானமாக இருக்கட்டும், எது கிடைக்குதோ, வஸ்திரத்தில் கூட அவனுக்கு தாற்பயம் இருக்காது, எதுலேயுமே தாற்பயம் இல்லாமல் நிஷ்டையில் மட்டும் அவன் வந்து கவனமாக இருப்பான். எதிர்ச்சா லாப சந்துஷ்டக, எது கிடைக்குதோ எதேச்சையா அதில் சந்தோஷமாக இருக்கிறவன். அது மட்டும் இல்லை, எதை கிடைச்சாலும் அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னா சர்வம் பிரம்மமயம்னு பிரம்ம பாவம் பண்ணிக்கிட்டு இருக்கான். பிரம்மார்ப்பணம் பிரம்மஹவிகி பிரம்மாக்னு பிரம்மனாகுதம் அப்படின்னு அதுவும் சொல்லியாச்சு 4:24. அதுக்கப்புறம் கர்மஜான் வித்திதான் சர்வான், இந்த உலகத்தில் இருக்கிறது எல்லாம் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா கர்மத்திலிருந்து உண்டானவை. இந்த தேகத்திலிருந்து ஆரம்பித்து நம்ம பார்க்குற எல்லாம் கர்ம பலன் அப்படின்னு பேர். மொத்த ஜெகத்து என்ன அப்படின்னா ஜீவர்களுடைய கர்ம பலன். என்னுடைய தேகம், எனக்கு கிடைக்கிற எல்லா விஷயங்களும் கர்ம பலன், யாரும் கொடுத்தது இல்லை, நம்ம தான் சம்பாதிச்சு வாங்கிட்டு வந்திருக்கோம் வரோம். அதனால வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாம் கர்மத்தினால உண்டானது அப்படின்னு அறிந்து கொள். அது வந்து பார்த்தீங்கன்னா 4:32 சொல்லியிருக்கு. அதுக்கப்புறம் எல்லா கர்மங்களும் எங்க பூர்த்தி ஆகுது அப்படின்னா சர்வம் கர்மாக்கிலம் பார்த்த ஞானே பரிசமாப்பியதே, ஞானத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து கர்மங்களும் ஞானத்துக்காகத்தான், ஞானத்தில் வந்து முடிவை அடைகின்றன. திரும்ப திரும்ப கர்மத்தில் போகணும்னு அவசியம் இல்லை, கர்மத்தினால ஒரு பிரயோஜனமும் இல்லை. நம்ம பண்ணுற எல்லா புண்ணிய கர்மங்களும் வெறும் நான் வேற இது வேறன்னு பிரித்து பார்க்குற விவேகத்துக்காக, அதுக்கப்புறம் அந்த பிரித்து பார்க்குறதையும் விட்டுட்டு தான் தானாக நிற்கிறதுக்காக, ஆத்ம நிஷ்டை அடைகிறதுக்காக. அப்போ ஞானத்தில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகுது, எல்லா கர்மங்களும் முடிவை அடைகின்றன. 4:33 சொல்லியாச்சு. ஞானாக்னி சர்வகருமானி, எப்போ ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா நான் வேற இது வேற அப்படின்னு ஆத்மாவையும் அனாத்மாவையும் பிரித்து பார்க்க ஆரம்பிக்கிறானோ, தன்னுடைய தேகத்தில் நடக்கிற எல்லா காரியங்களும் தான் செய்யவில்லை அப்படின்னு அவன் பிரித்து பார்க்குறானோ, நான் பார்ப்பவன் அப்படின்னு, நான் ஆத்மாவாக இருக்கேன் பார்க்கிறவனாக இருக்கேன் அப்படின்னு பிரித்து பார்க்குறானோ, அந்த அந்த அக்னிக்கு பேர் ஞான அக்னின்னு பேர். இது எல்லாம் திருஷ்யம், இதெல்லாம் பொய் அப்படின்னு எவன் பார்க்கிறானோ அந்த அக்னியினால் அவனுடைய எல்லா கருமங்களும் எரிந்து சாம்பலாகின்றன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. ஞானாக்னி சர்வ கருமானின்னு 4:37. அதுக்கப்புறம் யோக சந்நியஸ்த கருமானம் 4:31 வந்து பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. யோக சந்நியஸ்த சர்வ கருமானம், எல்லா கருமங்கள்லையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணா சந்நியாசம் பண்ணவன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 4:41 வந்து பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. இவ்வாறு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா கருமத்தையும் மனதினால் தியாகம் பண்ணிவிட்டு ஒன்று இருக்கேகமா யோக சந்நியஸ்த கருமானா, யோகத்தினால வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா கருமங்களையும் கர்மயோகம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கர்மபல தியாகம், கர்ம தியாகம், அப்புறம் ஞானம், இது மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா மெதுவாக அவன் என்ன பண்ணுறான், எல்லா கர்மங்களையும் நான் செய்யவில்லை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தியாகம் பண்ணுறான். அது மூலமாக ஞான சஞ்சின்ன சம்சயம், அந்த ஸ்லோகம் சொல்லுது, ஞானத்தினால அவனுக்கு என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லா சந்தேகங்களும் நீங்கி விடுகின்றன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோகம் வரைக்கும் இத்தியந்தைஹி, இந்த இத்தனை கொட்டேஷனில் இது வரைக்கும் 41 வரைக்கும். அப்போ என்ன பண்ணிட்டாரு, முக்கியமான 18 ஆரம்பித்து 41 ஸ்லோகம் வரைக்கும் 4வது அத்தியாயத்தில் இருக்கிறது எல்லாத்தையும் ஹிண்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி வச்சனங்களால் சர்வ கர்ம சந்நியாசம் அவோச்சத்து பகவான் என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா சர்வ கர்மங்களோட சந்நியாசத்தை வந்து பார்த்தீங்கன்னா 4வது சாப்டரில் சொல்லி முடிச்சிடுறார். ரொம்ப உயர்த்தி ஒசத்தி சொல்கிறார், இது ரொம்ப உயர்ந்தது, சர்வ கர்ம சந்நியாசம் ரொம்ப உயர்ந்தது. ஆனால் சர்வ கர்ம சந்நியாசம் சொன்னது யாருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா
மேலே வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும், சர்வகர்ம சந்நியாசம் அவோச்சத்துன்னு இருக்கு. அதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்குன்னா வித்வத் சந்நியாசம்னு பேர். அதுக்கு பேர் வித்வத் சந்நியாசம். அப்படின்னா 100% வந்து பார்த்தீங்கன்னா நான் செய்யவில்லை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஞானம் நல்ல முறையில் வந்து பார்த்தீங்கன்னா மனனம் பண்ணி 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 நான் பண்ணல நான் பண்ணல நான் பண்ணல நான் பண்ணல, இது பிரகிருதி பண்ணுது, 3 குணங்கள் பண்ணுது அப்படின்னு எல்லாத்தையும் திரும்ப திரும்ப மனனம் பண்ணி ஒரு காரியமும் நான் பண்ணலைன்னு ஒருத்தனுக்கு ஆயிடுச்சு அப்படின்னா அவன்தான் எல்லா கர்மத்தையும் விட்டுட்டு பேசாமல் உட்கார்ந்துருவான். அவனுக்கு தான் வித்வத் சந்நியாசி அப்படின்னு பேர் கொடுக்குறோம் சாஸ்திரத்தில். வித்வத் சந்நியாசம் அப்படின்னு பேர். இந்த இதை சொன்னதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சாரியார் அடுத்த இன்னைக்கு பாட்டம் ஆரம்பிக்குது. சித்வைனம் சம்சயம் யோகமாதிஷ்ட. 4வது அத்தியாயத்தில் கடைசி ஸ்லோகம் 42வது ஸ்லோகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கன்க்ளூஷன் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறார். நிறைய ஞான நிஷ்டைக்கான சந்நியாசத்தில் எல்லாத்தையும் சொல்லிட்டு இப்போ கொட்டேஷன் கொடுத்ததெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சந்நியாசம், சர்வகர்ம சந்நியாசத்தை சொல்லிட்டு, ஆனால் அர்ஜுனனுக்கு என்ன பண்ணுறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கடைசி ஸ்லோகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறார், தஸ்மாத் அஜ்ஞான சம்பூத்தம் ஹிருத்ஸ்தம் ஞானாசினாத்மனஹ. ஆகையினால் அர்ஜுனா நீ என்ன பண்ண அப்படின்னா அஜ்ஞானத்தினால் ஹிருதயத்தில் இருக்கிற எல்லா சந்தேகங்களையும் வெட்டி வீழ்த்தி விட்டு, சித்வைனம் சம்சயம் யோகம், எல்லா சந்தேகங்களையும் போக்கிறேன். நான் என்ன பண்ணணும் கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கல. உனக்கு தெரியும் இப்போ நான் சொன்ன லட்சணங்களில் வந்து பார்த்தீங்கன்னா உன்னால் போய் உட்கார முடியாது. உனக்கு நல்லா தெரியும் நீ என்ன குவாலிட்டியில் இருக்கிற, நீ எந்த ஸ்டேட்டில் இருக்க அப்படின்னு உனக்கு நல்லா தெரியும். நீ சாதாரணமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கடுமையாக இருக்க, இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா மோகம் போகலை, அது உனக்கு நல்லா தெரியும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா எந்த கன்ஃபியூஸ் எல்லாத்தையும் விட்டுட்டு நீ என்ன பண்ணுவா அப்படின்னா யோகம் ஆதிஷ்ட உத்திஷ்ட பாரத, எந்திரிச்சு நில்லு, யோகத்தில் நல்லா எஸ்டாப்ளிஷ் ஆவாயாக. அப்போ அர்ஜுனனுக்கு என்ன இது அப்படின்னா சர்வகர்மத்தையும் சந்நியாசம் பண்ணுறத அர்ஜுனனுக்கு சொல்லலை, டார்கெட்டை சொல்லியாச்சு. நம்ம அடைய வேண்டியது ஞானத்தினால் எல்லா கர்மத்தையும் சந்நியாசம் பண்ண வேண்டியது, ஞான சந்நியாசம் பண்ணணும் எல்லா கர்மத்தையும் ஞானத்தினால. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னும் ஞானம் ஸ்திரமாகலை. நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேகத்தை தனியாக பார்க்க முடியல, இந்த கர்மத்தை எல்லாத்தையும் தனியாக நான் பண்ணலை அப்படின்னு எஸ்டாப்ளிஷ் ஆக முடியல. அர்ஜுனனுக்கு அதே பிரச்சனை தான். அதனால் அர்ஜுனனுக்கு என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா யோகமாதிஷ்ட அப்படின்றார். சித்வா ஏனம் சம்சயம், எல்லா சந்தேகங்களையும், தன்னை குறிச்சின சந்தேகங்கள், கர்த்தவிய மோகம், எல்லா சந்தேகங்களையும் தூக்கி போட்டு தான் என்ன பண்ணணும் அப்படின்றது தனக்கு ஒரு நிச்சயம் வேணும். அர்ஜுனா நீ என்ன பண்ணு, யோகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து பார்த்தீங்கன்னா நிலைத்திருப்பாயாக. ஆதிஷ்ட அப்படின்னா நன்றாக நிலைத்திருப்பாயாக. நீ பண்ணுற கர்மத்தெல்லாம் யோகமாக பண்ணு, ஈஸ்வரார்ப்பணம் ஈஸ்வரார்ப்பணம் ஈஸ்வரார்ப்பணம்னு பண்ணு. கூடவே வந்து பார்த்தீங்கன்னா நான் பண்ணலை, உள்ளே இருக்கிற அந்தர்யாமி ஈஸ்வரன் பண்ணுறாருன்னு பண்ணு. இதில் நல்லா எஸ்டாப்ளிஷ் ஆகு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அர்ஜுனனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பரமாத்மா ஆக்ஞா கொடுத்துட்டார். இது வரைக்கும் போன அத்தியாயத்தோட சம்பந்தத்தை வந்து ஆச்சாரியார் சொல்லிட்டு, இந்த ரெண்டுத்துலையும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 விஷயம் இருக்கா. ஒன்று கர்மயோகம், இன்னொன்று ஞான நிஷ்டைக்கான சர்வகர்ம சந்நியாசம். சர்வகர்மத்தையும் விட்டுட்டு மரத்தடியில் உட்கார்றது, இல்லை அப்படின்னா யுத்தம் பண்ணுறது. யுத்தத்தையும் எப்படி பண்ணணும், நிஷ்காமிய கர்மமாக ஈஸ்வரன் எனக்கு ஒரு ரோல் கொடுத்துருக்கார், நம்மெல்லாம் கருவி அப்படின்னு நல்லா புரிஞ்சுக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுறது. இந்த ரெண்டுத்துலையும் தயோகோ உபயோகோச்ச இந்த இரண்டிலும் எது கர்ம அனுஷ்டான கர்ம சந்நியாசயோகோ, கர்ம அனுஷ்டானம் பண்ணுறது, அந்த கர்ம அனுஷ்டானத்தை எப்படி பண்ணணும், நிஷ்காமியமாக பண்ணுறது ஒன்று. 2வது வந்து பார்த்தீங்கன்னா கர்ம சந்நியாசயோகோ, எந்த கர்மத்தையும் பண்ணாமல் எல்லாத்தையும் விட்டுட்டு சும்மா இருக்கிறது. இந்த 2த்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்திதி கதிவத் ஹைலைட் பண்ணிங்க. இந்த கர்மானுஷ்டானம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நடக்கிற மாதிரி, கதி அப்படின்னா நடக்கிற மாதிரி, கர்ம சந்நியாசம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா நிற்கிற மாதிரி. நான் இந்த எக்ஸாம்பிள் அடிக்கடி உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறது, சங்கரோட பாஷ்யத்திலிருந்து தான் நான் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கிறது. கர்ம சந்நியாசம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் விட்டுட்டு தான் 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 தான்னு தான்ல நிற்கிறதுக்கான முயற்சி, அது நிற்கிற மாதிரி. அதே நேரத்தில் கர்மயோகம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கிற மாதிரி.
இந்த ரெண்டுத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் சேர்ந்து பண்ண முடியாது. நீங்க எங்கேயாவது ரமண பகவான் கர்மயோகம் பண்ணாருன்னு எங்கேயாவது பார்ப்பீங்களா? 16 வயசுல வந்து பார்த்தீங்கன்னா வந்தார். 16 வயசுல வந்தவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கர்மயோகம் ஏதாவது பண்ணார்னு தெரியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒண்ணுமே பண்ணல. சும்மா வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது சும்மா வந்து பார்த்தீங்கன்னா உட்கார்ந்து இருந்துச்சு, அவ்வளவுதான். அப்ப வந்து பார்த்தீங்கன்னா கர்மயோகம் சம்பவிக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்ல வித்வத் சன்னியாசி வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவான், தான்ல நிற்பான் ஒழிய அவன்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கர்மயோகம் சம்பவிக்காது. ஏன் அப்படின்னா ரெண்டுத்தையும் ஒருத்தர் பண்ண முடியாது. மனசுல நல்லா புரிஞ்சுங்க. யார் பண்ண முடியாது? கர்மயோக இந்த ஞான நிஷ்டைக்கு போறவன் பண்ண முடியாது. ஞான நிஷ்டைக்கு கீழே இருக்கிறவங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் கலந்து கட்டி எதை வேணா பண்ணிக்கலாம். இப்ப நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பாடம் எடுத்துக்கிட்டு இருக்கேன். சித்தவிருத்தி எவ்வளோ இருக்கும் தெரியுங்களா உங்களுக்கு? பாடம் எடுக்கும்போது என்னுடைய மனசு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்னோட புத்தி எனக்கு சம்மந்தமே இல்லாமல் அது அவ்வளோ பெரிய ப்ராசஸில் இருக்கு. கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா கோர்த்து வந்து பார்த்தீங்கன்னா வாக்கியங்களை அமைச்சு உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கு. ஒரு பெரிய ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட புத்தியில் நடந்துகிட்டு இருக்கு. நான் அப்படின்னு பார்க்க ஆரம்பிச்சேன்னா என்ன ஆகும் கேட்டீங்கன்னா நடக்காது. அப்போ என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா கிளாஸ் கூட எடுக்க முடியாது. ஞான நிஷ்டைக்கு போகணும் அப்படின்னா எந்த விவகாரங்களும் இருக்காது. தர்மம் அதர்மம் எல்லாம் தூக்கி போட்டுட்டு வெறுமனே நான் சர்வ கர்ம சந்நியாசம். எந்த கர்மங்கள் இல்லை. அப்ப என்ன பண்ணணும்? கேவலம் ஷாரீரம் கர்மம். இந்த சரீரத்துக்கு என்ன தேவையோ, தூக்கம் வந்தா தூங்கு, பசிச்சா சாப்பிடு, வியர்த்தா குளி, இவ்வளவுதான். ஞானானந்த சுவாமி சொல்ற மாதிரி இந்த 3 மட்டும்தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சம்பவிக்கும். வேற எதுவுமே சம்பவிக்காது. மீதி நேரமெல்லாம் அகமன்ற ஸ்புரணத்திலேயே தொடர்ந்து நிற்கிறது தான் நிஷ்டைக்கானது. அப்போ சர்வ கர்ம சந்நியாசம் நிற்கிற மாதிரி, அப்புறம் கர்மயோகம் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கிற மாதிரி, ஸ்திதி கதிவத். இது வந்து பார்த்தீங்கன்னா பரஸ்பர விரோதாத். பரஸ்பரம் வந்து பார்த்தீங்கன்னா நின்னா நடக்க முடியாது, நடந்தா நிற்க முடியாது. இந்த ரெண்டும் பரஸ்பரம் விரோதமாக இருக்கின்ற காரணத்தால் ஏகேன சக கருத்தும் அசக்கியத்வாத். ஏகேன சக கருத்தும் அப்படின்னா நான் ஏற்கனவே சமுச்சயத்தில் 3 சமுச்சயம் சொல்லியிருக்கேன். என்ன சமுச்சயம்? முதல் சமுச்சயம் சக சமுச்சயம் அப்படின்னு பேர். அதுதான் இங்க ஆச்சாரியார் இந்த ரெண்டுத்தையும் சேர்ந்து ஞான சர்வ கர்ம சந்நியாசம்ன்ற ஞான நிஷ்டையும் பண்றேன், கூடவே கர்மத்தையும் நான் அபியாசம் பண்றேன் அப்படின்றது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா சக கருத்தும் அப்படின்னா கூட சேர்ந்து பண்றது அப்படின்றது அசக்கியத்வாத், முடியவே முடியாது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சாரியார் கிளியரா இங்க சகசமுச்சயத்தை கண்டனம் செய்து விட்டார். நிற்கிறதும் நடக்கிறதும் ஒரே ஆள் ஒரே சேர்ந்து பண்ண முடியாது. நின்னா நடக்க முடியாது, நடந்தா நிற்க முடியாது. அப்ப ஞான நிஷ்டன் வந்து பார்த்தீங்கன்னா நிஷ்டைக்காக போறவன் சர்வ கர்மங்களையும் விட்டுட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா நிஷ்டைக்கு போய் உட்காரணும் முடிய அங்க கர்மயோகம் வராது, கர்மமும் வராது. மனசுல புரிஞ்சுக்கணும். இது சொல்லியாச்சு. அது மட்டும் இல்ல, காலபேதேனச்ச அனுஷ்டான விதான அபாவாத். காலபேதேன அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சமசமுச்சயம்னு அந்த காலபேதத்துக்கு மேல போட்டுக்கிட்டீங்கன்னா சரியா இருக்கும். சகசமுச்சயம், அதுக்கப்புறம் சமசமுச்சயம் 2 சொல்லியிருக்கேன். காலபேதத்தினால பண்ணலாமா? என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் உத்தராயண காலம் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிஷ்டைக்கு உட்காருவேன், தட்சிணாயன காலம்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தட்சிணாயன காலம் எல்லாம் நிஷ்டைக்கு உட்காருவேன், உத்தராயண காலம் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பரபரன்னு கர்ம யோகத்தில் ஈடுபடுவேன். இல்லைன்னா ஒரு பட்சம் வந்து பார்த்தீங்கன்னா சுக்லபக்ஷத்துல எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கர்மத்தில் ஈடுபடுவேன், கிருஷ்ணபக்ஷம் எல்லாம் வெளியிலேயே வரமாட்டேன், நிஷ்டைக்கு உட்காருவேன். இல்லை அப்படின்னா காலையில் 6 மணி வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6 மணியில் ஆரம்பித்து மத்தியானம் 12 மணி வரைக்கும் கர்மம் பண்ணுவேன், அது அப்புறம் மத்தியானத்துக்கு மேலே ஞான நிஷ்டைக்கு போயிடுவேன். இது மாதிரி ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா காலபேதத்தினால பண்ண முடியுமா பார்ட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா காலபேதேனச்ச அனுஷ்டான விதான அபாவாத். காலம் வச்சுக்கிட்டு ரெண்டுத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா பண்ண முடியாது சுவாமி. நான் இவ்வளோ டைம் வந்து பார்த்தீங்கன்னா நிஷ்டைக்கு போகிறேன், இவ்வளோ டைம் வந்து பார்த்தீங்கன்னா கர்ம யோகத்தை பண்ணுறேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அது மாதிரி பண்ணுறதுக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா விதானம் இல்லை சாஸ்திரத்தில். அந்த காரணத்தினால அர்த்தாத் ஏத்தையோகோ அந்நியதர கர்த்தவ்யதா பிராப்தௌ சத்யாம். இந்த நிலையில என்ன கிடைக்குது அப்படின்னா ஏதாவது ஒன்று தான் ஒருத்தன் பண்ண முடியும். ஒன்று கர்மயோகத்தை பண்ண முடியும்,
இல்லை அப்படின்னா எல்லாத்தையும் தூக்கி மூட்டை கட்டி வச்சுட்டு தான்ற நிற்கிற காரியத்தில் ஈடுபட முடியும். ஏதாவது ஒண்ணுதான் ஒருத்தர் பண்ண முடியும் அப்படின்னு பிராப்தி ஆகின்ற நிலையில் அந்நியத்தர கர்த்தவியதா பிராப்தம். அந்நியத்தர அப்படின்னா ரெண்டுத்துல ஏதாவது ஒன்றை செய்ய முடியும் அப்படின்ற நிலை பிராப்தி ஆகும் போது எத்து பிரசஸ்ய தரம். சரி, அர்ஜுனனுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு, இந்த ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணுதான் பண்ண முடியும் அப்படின்னு. அர்ஜுனனுக்கு புத்திசாலி தானே, அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. ஆனா என்ன தெரிஞ்சு போச்சு அப்படின்னா, இந்த ரெண்டுத்தையும் சேர்ந்து பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு. ஆனா தான் என்ன பண்ணணும்னு அவனுக்கு கன்க்ளூஷனுக்கு வர முடியும். இப்ப உங்களுக்கு அது நல்லா புரிஞ்சிடணும். கர்மம், கர்மயோகம், ஞானம், ஞான நிஷ்டை, மேல மேல ஸ்டெப்பு தான் போகணும். மேல மேல ஏறிட்டே போகணும் மொழிய, மேல ஏறிட்டு திரும்ப கீழே இறங்கக்கூடாது. மேல ஞானத்துக்கு ஏறினீங்கன்னா திரும்ப கர்மத்துல இறங்கக்கூடாது. கர்மத்திலிருந்து கர்மயோகத்துக்கு ஏறினோம், திரும்ப கர்மத்தை பண்ணக்கூடாது. கர்மம்னா என்ன அர்த்தம்? காமிய சங்கல்பம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பற்றுதல். பற்றுதலோட காம சங்கல்பத்தோட நீங்க இப்ப பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஸ்பிரிச்சுவலுக்குள்ளார வந்தோன்னு அதெல்லாத்தையும் மூட்டை கட்டி வச்சுட்டு கர்ம யோகத்துக்கு வந்துடணும். ஈஸ்வர அர்ப்பணம், வேற எதுவுமே இருக்கக்கூடாது. சங்கல்பம் வேற எல்லா காமத்தையும் விட்டுட்டு பகவான் அடையிறது மட்டும்தான் என்னுடைய காமம் அப்படின்னு ஆத்ம காமத்தை மட்டும் வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் ஈஸ்வரார்ப்பணம் ஈஸ்வரார்ப்பணம் ஈஸ்வரார்ப்பணம்னு பண்ணிடுறது. இது மட்டும்தான் உங்களுக்கு பாசிபிள். இதுக்கப்புறம் மெதுவா ஞானத்தை சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா, ஞானம் வந்துருச்சு அப்படின்னா ஞான நிஷ்டைக்கு தான் போகணும் மொழிய, திரும்ப கீழே இறங்கக்கூடாது. ஏன் அப்படின்னா கர்மத்தினால அவனுக்கு ஆக வேண்டியது ஒன்றும் இல்லை. ஞானத்தை அடைந்தவனுக்கு ஞான நிஷ்டைக்கு தான் போகணும், திரும்ப கீழே இறங்க முடியாது. இப்ப அர்ஜுனனோட இது என்னது? அர்ஜுனன் ஆத்மாவை அறிஞ்சிருக்கானா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆத்மாவை அறியல. அப்ப ஆத்மாவை அறியாதவனா இருக்கிற அர்ஜுனன் பாத்தீங்கன்னா அவனுக்கு புத்தி இருக்கு. கிருஷ்ணர் சொன்னதுல புரிஞ்சு போச்சு. ஞான நிஷ்டை பண்றவன் வேற, மரத்தடியில போய் நம்மளால உட்கார்றது ஒரு கேட்டகரி, அதுக்கப்புறம் கர்மம் பண்றது ஒரு கேட்டகரி, யுத்தம் பண்றது. இந்த ரெண்டும் ஒரே ஆள் பண்ண முடியாதுன்னு அவன் சொன்னதுக்கு பிறகு அவனுக்கு தெரிஞ்சு போச்சு, இதுல எத்து பிரசஸ்ய தரம் ஏத்தையோகோ, இந்த இரண்டில் பிரசஸ்ய தரம் அப்படின்னா மிகவும் ஸ்துதி ஸ்லாகிக்க கூடியது, மிகவும் சிறந்தது, இந்த ரெண்டுத்துல எது பெஸ்ட் அப்படின்றதுல பாத்தீங்கன்னா கர்ம அனுஷ்டான கர்ம சந்நியாசயோகோ, கர்ம அனுஷ்டானம் சிறந்ததா அல்லது பாத்தீங்கன்னா கர்ம சந்நியாசம் சிறந்ததா? அர்ஜுனனுக்கு பாத்தீங்கன்னா கன்ஃபியூஸ். நான் எல்லாத்தையும் மூட்டை கட்டி வச்சுட்டு மரத்தடியில போய் உட்கார்றதா, இல்ல பாத்தீங்கன்னா இந்த யுத்தத்தை பாத்தீங்கன்னா பண்றதா? இந்த ரெண்டுத்துல எது எனக்கு சிறந்தது, எத்து கர்த்தவியம், எது பாத்தீங்கன்னா எனக்கு செய்யத்தக்கது, நான் எதை செய்யறது, எனக்கு யோக்கியமானது பாத்தீங்கன்னா என்ன அப்படின்னா அர்ஜுனனுக்கு இருக்கு. ந இதரத்து, எனக்கு எது செய்யத்தக்கது, எனக்கு எது செய்யக்கூடாதது. இதரத்துனா செய்யக்கூடாதது எது அப்படின்ற விஷயத்துல பாத்தீங்கன்னா இது ஏவம் மன்யமானக, இந்த விஷயத்தை மனசுல யோசிச்சுக்கிட்டு 4வது அத்தியாயம் படிக்கிறதெல்லாம் படிச்சதுக்கு பிறகு கிருஷ்ணரும் 4வது அத்தியாயத்துல 42வது ஸ்லோகத்துல நீ யோகத்துல நில்லுன்னு கன்ஃபார்ம் பண்ணி சொன்னதுக்கு பிறகும் என்ன அப்படின்னா அவன் மனசுக்குள்ளார இதை ரெண்டுத்துல எதை நான் பண்றது, அதான் சொல்லிட்டாரு, இப்ப 4வது அத்தியாயத்துல சொல்லிட்டாரு, நீ பாத்தீங்க அப்படின்னா பண்ணு அப்படின்னு. 4வது அத்தியாயத்துல 15வது ஸ்லோகத்திலையும் கூட சொல்லிட்டார், குரு கருமைவ தஸ்மாத்வம் அப்படின்றார். நீ பாத்தீங்கன்னா முன்னாடி இருந்த முமுட்சுக்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா இது மாதிரி தான் ஜனகர் முதலியவர்கள் எல்லாம் காரியம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, அதனால பாத்தீங்கன்னா நீயும் கர்மத்தை பண்ணு அப்படின்னு கமெண்ட் பண்ணிட்டார். திரும்ப 42வது ஸ்லோகத்துல அத்தியாயம் முடியும் போதும் கமெண்ட் பண்றார், யோகத்தில் நிலை பெறுவாயாக அப்படின்னு, கர்மயோகத்தில் எஸ்டாப்ளிஷ் ஆக அப்படின்னு சொல்லிட்டார். இருந்தும் கூட பாத்தீங்கன்னா அவனுக்குள்ளார ஒரு டவுட்டு, ஒரு ஆசை இருந்துகிட்டே இருக்கு, போயிடலாமா, சன்னியாசி ஆயிடலாமா, உட்காந்து ஆத்ம சிந்தனையிலிருந்து மோட்சத்தை அடைஞ்சிடலாமா அப்படின்னு. முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா முடியாது. என்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு சன்னியாசி இருந்தார், அவர் பேர் நாங்கள் ரிஷபக் கொடியோன் அப்படின்னு ஒரு சாது இருந்தார். அவர் சொல்லுவோம், அவரோட வண்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு ரிஷபத்தை பார்த்தீங்கன்னா வச்சிருப்பார். பேர் என்ன பேருன்னு மறந்து போச்சு. நல்ல சுவாமி. இல்லை நம்ம இங்கே இதில் இருந்தார்ல தப்போவனத்து சுவாமி. தப்போவனத்து சுவாமி பார்த்தீங்கன்னா நித்யானந்த ஆசிரமத்துக்கு ஆப்போசிட்டில் ஒரு சுவாமி இருந்தார். நல்லா அவர் என்ன பண்ணுவார்னா, அவரோட கெப்பாசிட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா அவர் பிக்ஷை கொடுத்துட்டு இருந்தார், அன்னதானம் பண்ணிட்டு இருந்தார். சாதுக்களுக்கெல்லாம் அவர் சர்வ் பண்ண மாதிரிலாம் சர்வ் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்ல சப்பாத்தி குருமாலாம் பண்ணுவார், எல்லாத்துக்கும் நல்ல சப்பாத்தி குருமா பண்ணுவார்.
அவர் பண்ணாருன்னா ஊத்தாப்பம்லாம் அவ்வளோ எக்ஸலண்ட்டாக இருக்கும். ஒரே ஆள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 200-300 பேருக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா ஃபீடிங் பண்ணுவார். ஈவினிங் வந்து பிக்ஷா இருந்துச்சு அவரோட. பார்த்தீங்கன்னா மனுஷன் வந்து பார்த்தீங்கன்னா உடம்பு நல்லா வந்து பார்த்தீங்கன்னா பவர், நல்ல சாமர்த்தியம், நல்ல சக்தி, ஊர்ஜா சக்தி எல்லாம் பேய் மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா சமைச்சு போடுவார். நாங்கள் எப்போ போவோம், இருந்து சாப்பிடுவோம், நல்லா கவனிப்பார், எல்லாம் பண்ணுவார். திடீர்னு ஒரு நாள் ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏதோ ட்ரஸ்டிங்களுக்குள்ளார கொஞ்சம் ப்ராப்ளம் ஆச்சு. ப்ராப்ளம் ஆனோன்னு அவர் என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏதோ கொஞ்சம் அதுலேருந்து வெளியில் வந்துட்டார். வெளியில் வந்தோட என்ன பண்ணார், நான் அப்போ கிளாஸ் போயிட்டு இருக்கும்போது வந்து என்னை டெய்லி பார்ப்பார். அந்த சமயத்தில் ரமணாசிரமத்துக்கு வருவார். என்னை பார்த்துட்டு போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவர் சொல்லுவார், சாமி எல்லாத்தையும் விட்ட சாமி, விட்டுட்டு நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ரமணாசிரமத்தில் உட்காந்து ஆத்ம தியானம் பண்ண போகிறோம் சாமி அப்படின்னு. நான் சொன்னேன், ஆத்ம தியானமா? எனக்கு நல்லா தெரியும், ஒரு காரியம் ஃபேன் ஓடிக்கிட்டே இருக்குன்னா திடீர்னுலாம் நிப்பாட்டினீங்கன்னா என்ன ஆகும்? நிற்காது. சுவிட்ச் ஆன் பண்ணால் ஆஃப் பண்ணாலாம் வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணால் நிற்காது ஃபேனு. மெதுவாக சுற்றி தான் நிற்கும். இவர் என்ன நேற்று விட்டுட்டு இன்னைக்கு வந்து நான் ஆத்ம தியானம் பண்ண போகிறேன்றாரு, எப்படி முடியும் இது அப்படின்னு. நான் சொன்னேன், ஜி பொறுமையாக இருங்க ஜி, பார்க்கலாம் அப்படின்னு. அவர் வந்து டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. என்னன்னு கேட்டினா, சாமி நான் இப்போ 8 மணி நேரம் உட்காடுறேன் சாமி, 7 மணி நேரம் 6 மணி நேரம் உட்காடுறேன் சாமி, ஃபுல் டைம் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆத்ம தியானத்தில் உட்காடுறேன் சாமி. நான் சொன்னேன், இப்போ தான் வெளியில் வந்திருக்கீங்க, ஏதோ கொஞ்சம் ஏமாற்றங்கள்லாம் இருக்குது, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு உட்கார்றது இதாகும். நீங்கள் இதே காரியத்தை ஒரு 6 மாதம் பண்ணுங்க, நீங்கள் சொல்ல வேணாம், நான் சொல்கிறேன் உங்களை பற்றி. 6 மாதம் உட்கார்ந்து பாருங்க அப்படின்னு. எனக்கு நல்லா தெரியும், என் கூட இருக்க எல்லா சாதுக்கள்கிட்ட இதே விசாரம் போயிட்டு இருந்துச்சு. அப்போ நான் சொன்னேன் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவரால் வந்து பார்த்தீங்கன்னா 1 மாதம் கூட கண்டினியூவாக உட்கார முடியாது. என்ன காரணம் அப்படின்னா, ஒரு கர்மத்தை ரொம்ப தீவிரமாக ஒரு கர்மத்தில் ஈடுபட்டிருக்கவன் திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் நிப்பாட்டிட்டு வந்து பார்த்தீங்கன்னா உட்கார்ந்து ஆத்ம தியானம் பண்ணுறதுன்றது சம்பவமே இல்லை. வேகமாக வண்டி போயிட்டு இருக்கு அப்படின்னா சடன் பிரேக் போடுறதுன்றது சம்பவம் இல்லை, வண்டி அப்செட் ஆகிடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது புரிகிறது வந்து பார்த்தீங்கன்னா சாஸ்திரம் படித்தாதான் புரியும். அவர் அதே மாதிரி என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, கொஞ்சம் தான் திடீர்னு எங்கே போனாருன்னு தெரில, திரும்ப வேற ஒரு இன்ஸ்டிடியூஷனில் போய் இப்போ பெரிய கர்மியாக அதே கர்மத்தை கண்டினியூ பண்ணிட்டு இருக்கார். அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கர்மி வந்து பார்த்தீங்கன்னா அவன் உத்தரகாசி போனாலும் கங்கோத்திரி போனாலும் அவன் என்ன பண்ணுவான், அதை மெதுவா கர்மத்தை தியாகம் பண்ணிக்கிட்டே நிஷ்காமத்து மூலமா தியாகம் பண்ணிக்கிட்டே போய் தான் சர்வ கர்ம சந்நியாசம் பண்ணிட்டு குவைட்டா உட்கார முடியும், ஞானத்தை அபியாசம் பண்ணி. நான் திடீர்னு ஒருத்தன் நிப்பாட்டுறேன் அப்படின்னா நம்பாதீங்க, முடியவே முடியாது. அர்ஜுனனுக்கு இதே ப்ராப்ளம். இது வரைக்கும் அர்ஜுனன் கர்மி. அப்ப கர்மியா இருந்தவன் வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆயிருக்கான், திடீர்னு நான் சன்னியாசம் எடுத்துக்கிட்டு போயிடுறேன் அப்படின்னா அவனுக்கு சம்பவமா அப்படின்னு கேட்டீங்கன்னா சம்பவம் இல்லை. ஆனா நான் என்ன பண்ணணும்னு ஒரு கியூரியாசிட்டி அவன்கிட்ட உண்டாகுது. இவ்வாறு ஏவம் மன்யமானக பிரசஸ்யதர புபுத்சயா, இந்த ரெண்டுத்துல நான் ஏதாவது தெரிஞ்சுக்கணும், நான் என்ன பண்ணணும், கிருஷ்ணர் வாயிலிருந்து சொன்னா நல்லா இருக்குமே அப்படின்னு அதை தெரிந்து கொள்வதற்கு ஆசையினால் அர்ஜுன உவாச்ச, அர்ஜுனன் 5வது அத்தியாயத்துல முதல் கேள்வி வந்து பாத்தீங்கன்னா கேட்கிறான். முதல் ஸ்லோகமே சந்நியாசம் கர்மனாம் கிருஷ்ண அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கேள்வி கேட்கிறான். ஏ கிருஷ்ணா, சந்நியாசம் கர்மனாம் கிருஷ்ண, நீ என்ன பண்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா கர்மனாம் சந்நியாசம், கர்மத்தை சந்நியாசம் பண்ணிட்டு நிஷ்டைக்கு உட்கார்றத பத்தியும் சொல்ற, கூடவே வந்து பார்த்தீங்கன்னா புனர் யோகம் ச, நீ என்ன பண்ற, திரும்ப யோகத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா சம்சசி, நல்ல பிரசம்சா பண்ற, ஸ்துதி பண்ற. ஒரு பக்கம் சர்வ கர்ம சந்நியாசத்தையும் பிரிஸ்கிரைப் பண்ற உயர்ந்தது அப்படின்னு, ஒரு பக்கம் கர்மயோகத்தையும் நீ உயர்ந்ததுன்னு சொல்ற. எச்ரேய ஏத்தையோர் ஏக்கம், இந்த ரெண்டுத்துல வந்து பார்த்தீங்கன்னா எத்து ஸ்ரேயக, எது மேன்மையை மோட்சத்தை கொடுக்கும் அப்படின்னு எனக்கு நிச்சயம் பண்ண முடியல. இப்போ இந்த சாஸ்திரங்கள் எல்லாம் நம்ம மெதுவாக பாஷ்யம் படித்தாலும் கூட இதெல்லாத்தையும் கொண்டு கூட்டி இதை தான் சொல்ல வருதுன்றது ரொம்ப கஷ்டம். சங்கர பாஷ்யத்தை அதனால தான் என்ன பண்ணிட்டாங்கன்னா தூக்கி விசாரத்தெல்லாம் ஓரமாக வச்சுட்டாங்க. மேலோட்டமாக படிச்சுக்கிட்டே போகிறாங்க. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா புரிஞ்சா போதும் வேதாந்தம்னு வந்ததுனால வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் லௌகிகத்திலேயே இருக்காங்க, ஆனால் புரிஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. நான் புரிஞ்சுட்டேன் அப்படின்னா அது முடியாது. அது சங்கர பாஷ்யத்தை தெளிவாக படிக்கணும். இல்லை அப்படின்னா அந்த லேயராக பிரித்து பார்த்தா தான் நமக்கு தெரியும், ஓஹோ இதை பண்ணக்கூடாது இதை பண்ணணும் அப்படின்னு. அர்ஜுனனுக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆச்சு அப்படின்னா, எதை பண்ணணுன்றதுல வந்து பார்த்தீங்கன்னா அவனால் டிசிஷன் மேக் பண்ண முடியல. அதனால சொல்றான், இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா எது மோட்சத்தை தருமோ
அதை வந்து பார்த்தீங்கன்னா தன்மே ப்ரூஹி சுநிச்சிதம், நீ எனக்கு அதனை நிச்சயம் பண்ணி நீயே எனக்கு அர்ஜுனா நீ இதை பண்ணுன்னு சொல்லு, என்னால் வந்து கன்க்ளூஷனுக்கு வர முடியல அப்படின்றான். ஆக்சுவலாக என்னன்னு கேட்டிங்கன்னா 4வது அத்தியாயத்தில் 3வது அத்தியாயத்தில் 2வது அத்தியாயத்தில் எல்லாத்துலேயும் ஆச்சாரியார் கமாண்டிங் என்ன பண்ணுறாருன்னா 2வது அத்தியாயத்திலே கர்மன் ஏவாதிகாரஸ்தேன்னு சொல்லிட்டார். 3வது அத்தியாயத்திலையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லோகத்தில் 2 நிஷ்டைகள் இருக்குது அப்படின்றதையும் சொல்லிட்டார். 4வது அத்தியாயத்தில் 15வது ஸ்லோகத்திலையும் குரு கருமைவ தஸ்மாத்வம்ட்டார், ஆகையினால் நீ கர்மத்தையே செய்யின்ட்டார். 4வது அத்தியாயத்தில் முடிகிற ஸ்லோகத்திலையும் வந்து பார்த்தீங்கன்னா கிளியராக சொல்கிறார், யோகத்தில் நிலை பெறுவாயாகன்னு சொல்லிட்டார். இவ்வளோ சொல்லி கூட இந்த மரமண்டைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அர்ஜுனனுக்கு என்ன ஆகலை, புரியல. மரமண்டையா? இல்லை இல்லை, என்னன்னு கேட்டீங்கன்னா நம்மளை மாதிரி இருக்கிறவங்களுக்காக தான் அர்ஜுனன் நிமித்தமாக வச்சு கேள்வி கேட்குறான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவன் இதை தெரிஞ்சுக்கிறதுக்காக கேள்வி கேட்குறான், இந்த 2த்துல நான் என்ன பண்ணட்டும். இப்போ நமக்கு நல்லா புத்தி வந்துடணும். இப்போ நம்ம வந்து அர்ஜுனனா இல்லை வந்து பார்த்தீங்கன்னா கண்ணமூடி உட்கார்ற நிஷ்டைக்கு உட்கார்ற சாமர்த்தியம் நமக்கு இருக்கா, அனுபூதிக்கு போகிற சாமர்த்தியம் நமக்கு இருக்கா அப்படின்னா இன்னும் நம்ம ஞானத்தை அடைஞ்சோமா இல்லையா? சப்தம் தெரியும், எல்லாத்துக்குமே சப்தம் தெரியும், அர்த்தம் தெரியும். ஒரு சப்தத்துக்கு ஒரு அர்த்தம் தெரிஞ்சுக்கிறது, சப்த அர்த்த ஞானம் 3மே வேறு வேறு. சப்தம் வாக்கில் இருக்குது, வஸ்து வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிள்னு சொன்னீங்கன்னா ஆப்பிள் வெளியில் இருக்குது, சப்தம் வந்து பார்த்தீங்கன்னா வாக்கில் இருக்குது, ஞானம்ன்றது புத்தியில் இருக்குது. இந்த 2த்தையும் கூட்டி வைக்கிறது தான் எதுவோ அது ஞானம். இப்போ நான் சொல்கிறேன் ஆப்பிள்னு சொன்னால் உங்கள் புத்தியில் என்ன வருது? ஃபார்ம் வந்துச்சா? தடுமாற்றமாக இருக்கா? என்ன ஆப்பிள்னு சொல்கிறாரே அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆகுதா? இல்லை இல்லை, ஆப்பிள் சொன்ன மாத்திரத்தில் உங்களுக்கு உள்ளுக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சந்தேகமே ஆப்பிள்னா என்னது அப்படின்னு சந்தேகம் யாருக்கும் வரல, யாருக்குமே சந்தேகம் வரல. ஆப்பிளை பார்த்தா இது என்னன்னு ஏதாவது சந்தேகம் வருமா? ஆப்பிளை பார்த்த உடனே உங்களுக்கு என்ன வருது? இது ஆப்பிள் அப்படின்னு ஒரு புத்திக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பார்க் ஆகிடுது. யாராவது ஆப்பிள்னு சொன்னால் ஆப்பிள் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா புத்தி வந்து சந்தேகமே இல்லை. இப்போ இதே வந்து பார்த்தீங்கன்னா ஆத்ம விஷயத்தை பற்றி சொல்கிறோம். ஆத்மா வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேகம் இல்லை, மனசு இல்லை, புத்தி இல்லை, அது நித்திய சுத்த புத்த முக்த சுபாவம், சம்சாரி இல்லை, அது ஏக்கம், நித்தியம், விமலம், அச்சலம். இப்போ நான் ஆத்மாவை பற்றின லட்சணங்கள்லாம் சொன்னேன். இப்போ வந்து நான் தான் அது அப்படின்னு உங்களுக்கு இப்போ தோணுச்சா? இப்போ நம்ம ஆத்மாவை இப்போ எப்படி நமக்கு தெரியுது அப்படின்னா, ஓ ஆத்மா வந்து இதெல்லாம் இருக்கும் போல இருக்குது, ஆத்மாவோட கான்ட்ரிபியூஷன் வந்து இது வந்து குணங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஆத்மாவோட குணங்கள் போல இருக்குது. எப்படி பார்க்குறோம்? ஆப்ஜெக்டா. இது நான் அப்படின்னு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள ஸ்பார்க் ஆக என்ன தான் சொல்லுது? நான் தான் நித்தியம், நான் தான் ஏக்கம், நான் சரீரம் இல்லை, நான் வந்து அச்சலம், நான் வந்து பார்த்தீங்கன்னா சம்சாரி இல்லை, நான் சச்சிதானந்த ஸ்வரூபம் அப்படின்னு சொன்ன மாத்திரத்தில் நமக்கு உள்ள ஸ்புரிக்கலை. இப்போ நமக்கு என்ன தோணுது அப்படின்னா இது ஏதோ சொல்லுது போல இருக்கு, ஏதோ ஒரு விஷயம் அப்படின்னு. இப்போ நமக்கு சப்தம் தெரியும், அர்த்தம் தெரியும், அது நான் தான் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இதாகும் உண்டு இல்லை. இப்போ நான் சொல்கிறேன் சரியா, நம்ம பைத்தியமாக இருக்கீங்களே அப்படின்னு ஒருத்தர் திட்டுறேன், உடனே கோவம் வருதா? ஆமாம், ஏன் கோவம் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த நான் பைத்தியன்றது உடனே எனக்கு என்ன ஆகுது? ஸ்பார்க் ஆகுது. ஐயோ என்ன பைத்தியம்னு சொல்லிட்டாரு அப்படின்னு. அப்போ என்ன பைத்தியம் சொன்னால் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கோவம் வருது இல்லை. அப்போ ஆத்மான்னு சொன்ன மாத்திரத்தில் எனக்கு என்ன ஸ்புரணம் ஆகணும்? நான் தேகம் இல்லைன்ற ஸ்புரணம் ஆகணும். நான் இது எதுவுமே இல்லை, நான் சுத்த சைத்தன்யம்னு ஸ்புரணம் ஆகணும். ஆகலைல்ல. அப்படி ஆச்சுன்னா அது ஆத்ம ஞானம். அப்படி ஆகலை அப்படின்னா அது நமக்கு வந்து என்னென்னா பரோட்ச ஞானம் அப்படின்னு பேர். இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சப்தம் அர்த்தம் நமக்கு இருக்குது, அது வந்து பார்த்தீங்கன்னா 2ம் ஒன்று சேர்ந்து சித்தத்தில் வந்து ஞானமாக இன்னும் பரிணமிக்கல. அப்போ சப்தம் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக, அர்த்தம் தனியாக இருக்குது. இந்த 2ம் ஒன்று சேர்ந்து ஞானமாக பரிணமிக்காத வரைக்கும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அஜ்ஞானி அப்படின்னு கிளியராக வச்சுங்க. ஆயிடுச்சா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அஜ்ஞானினா யார் மாதிரி? அர்ஜுனன்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா 2வது சாப்டரில் ஆத்ம ஸ்லோகா ஆத்மாவோட லட்சணங்கள்லாம் சொல்லிட்டாரா? ஆமாம். இப்போ நமக்கும் ஒரு ஆச்சாரியர் மூலமாக ஆத்மாவோட லட்சணங்கள்லாம் கிடைச்சிருக்கா? ஆமாம். வேதாந்தத்தை நம்மவும் கேட்டிருக்கோம், அர்ஜுனனும் கேட்டிருக்கான். ஆத்ம நிஷ்டையை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா அர்ஜுனனும் 2வது சாப்டரில் சித்தப்பரிங்க லட்சணத்தை கேட்டிருக்கான், 4வது அத்தியாயத்தில் இப்போ சொன்ன ஸ்லோகங்கள்லாம் கேட்டிருக்கான். அப்போ ஞான நிஷ்டையை பற்றி அவனுக்கும் தெரியும், ஞானமும் தெரியும், ஞான நிஷ்டையும் அவனுக்கு தெரியும். அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆனால் ஒருத்தனுக்கு ஞானம் உண்டாச்சுன்னா என்ன ஆகும் தெரியுங்களா உங்களுக்கு? சின்ன சம்சயக அப்படின்னு ஒரு சப்தம் வருது. சின்ன சம்சயக அப்படின்னா இப்போ தான் நம்ம படித்தோம்ல, இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா 4வது அத்தியாயத்தில் என்னது ஸ்லோகம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயே படித்தோமே நம்ம,
யோக சந்நியஸ்த கருமானம் அப்படின்னு 41 இருக்குல்ல, 4:41. அதுலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சம்சயகன்ற சப்தம் வருது. ஒருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தான் தேகம் இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அவனுக்கு சந்தேகமே வராது. அப்போ சந்தேகம் வருதுன்னா என்ன அர்த்தம்? இன்னும் ஆத்மாவை அறியவில்லை. இப்போ நமக்கும் அதே தான். இப்போ நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும், நானும் அர்ஜுனனும் 2 பேரும் ஒன்று. இப்போ ஒவ்வொருத்தர் இண்டிவிஜுவல், ஒவ்வொருத்தர் அர்ஜுனன் மனசில் வச்சுக்கணும். அர்ஜுனனுக்கு எப்படி வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணுன்ற ஒரு டவுட் இருக்கோ, அதே டவுட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கும் இருக்கின்ற. இதை கேள்வி கேட்குற நம்மள்கிட்டயே வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சாரியர்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் சொல்கிறார், சாமி எனக்கு ரொம்ப சாஸ்திரார்த்தம்லாம் தெரியல, நீங்களே பார்த்து எதையாவது சொல்லுங்கள், இதை பண்ணுன்னு சொல்லுங்கள், நான் பண்ணுறேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அர்ஜுனன் கேள்வி கேட்குறான். இதுக்கப்புறம் அடுத்த பேச்சுக்கு வந்துருங்க. நனு ச ஆத்மவிதோ ஞானயோகேன நிஷ்டாம். இது 3வது சாப்டர்லேயே சொல்லியாச்சு. ஆத்மவிதோனா ஆத்மாவை பற்றி அறிஞ்சவனுக்கு ஒரு ஸ்பார்க் வந்தாச்சு, நான் தேகம் இல்லை அப்படின்னு. அது மாதிரி ஒரு ஸ்பார்க் வந்தவனுக்கு பேர் ஆத்மவித்துன்னு பேர், ஆத்மாவை அறிந்தவன். அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஞானயோகேன நிஷ்டாம், ஞான யோகத்தினால வந்து பார்த்தீங்கன்னா நிஷ்டையை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு பிரதிபாத ஈஷன்னு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஞானத்தை அறிந்தவன் ஆத்மாவை ஒரு ஸ்பார்க் வந்துச்சுன்னா அவன் என்ன பண்ணணும் அப்படின்னா எல்லாத்தையும் விட்டுட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா விட்டு ட்ராப் பண்ணிட்டு பேசாமல் கண்ண மூடி உட்கார்ந்தவன் நிஷ்டைக்கு. எப்படி ரமண பகவான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மரண அனுபவம் வந்துச்சு, இந்த சரீரத்தை வந்து பார்த்தீங்கன்னா செத்து போனதை தன்னுடைய சரீரம் செத்து போயிருக்குன்னு தான் வந்து பார்த்தீங்கன்னா விலகி இருந்து பார்க்குறார், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இதான் நான் வேற இந்த தேகம் வேற அப்படின்னு ஒரு க்ஷணம் பார்த்துட்டா அவர் என்ன பண்ணுறார், அப்படியே விட்டுட்டு வந்து பார்த்தீங்கன்னா பாதாள லிங்கத்தில் வந்து எங்கே திருச்சூலி எங்கே இருக்குது, திருவண்ணாமலை எங்கே இருக்குது, நேராக சின்ன பையன் ஒன்றுமே தெரியாது, எப்படி போகணும்னு ஒன்று கூட தெரியாது, நேராக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இறங்கிட்டார். ட்ரெயினில் வந்து இறங்குறார், திருக்கோவிலூர்லேயும் இறங்கிடுறாரு. அவர் அரக்கண்டநல்லூர்னு ஒரு ஊர் இருக்குது, அங்கே போய் இறங்கிடுறாரு. இதுதான் திருவண்ணாமலை போல இருக்குது அப்படின்னு. திருவண்ணாமலை கூட எங்கன்னு தெரியாதவர். அப்புறம் அந்த கோயிலேருந்து வந்து பார்க்குறாரு, ஓ திருவண்ணாமலை தூரத்தில் இருக்குன்னு. அவர் வந்து முதல் முறை பார்த்து நமஸ்காரம் பண்ணுற இடம் கூட இப்போ அந்த அரக்கண்டநல்லூர் கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுருக்காங்க. அந்த இடத்துல சுவாமி வந்து ரமண பகவான் இது பண்ணார். அவருக்கு திருவண்ணாமலைனா கூட என்னன்னு தெரியாது. ஏதோ பூர்வ ஜென்மத்தில் பண்ண பக்தி வந்து பார்த்தீங்கன்னா அவர் அருணாச்சலர் இருந்து என்ன பண்ணுறாரு, வலுக்கட்டாயமாக இழுத்துட்டு வந்துடுறார். சின்ன பையன், ஒன்றும் தெரியாது. கொசு கடிக்குமா, எறும்பு கடிக்குமா, பாம்பு கடிக்குமா, சாப்பிட்றதுக்கு என்ன பண்ணுவோம், அடுத்தடுத்த வேலைக்கு என்ன பண்ணுவோம், போத்திக்கிறதுக்கு போர்வை இருக்கா, இது இருக்கா, எந்த யோசனையும் இல்லை, எந்த டவுட்டும் இல்லை. ஒரே ஒரு க்ஷணம் இந்த தேகம் நான் இல்லைன்னு ஒருத்தனுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த சந்தேகமும் வரவே வராது, நேராக வந்து நிஷ்டைக்காக உட்கார்ந்துடுறான். அப்போ யாருக்கெல்லாம் ஆத்மாவை அறிந்தவர்களோ அவங்களுக்கு நிஷ்டையானது வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு பிரதிபாத ஈஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ண வேண்டும் என்ற விருப்பத்தினால் பூர்வ உதாகிருதைகி வச்சனைகி, முந்தின 4வது சாப்டரில் இப்போ நம்ம முதல் பேராகிராஃபில் படித்தோம், எத்தனை கொட்டேஷன் படித்தோமோ இந்த கொட்டேஷன் மூலமாக, இந்த உதாகரணங்கள் மூலமாக பகவான் சர்வகர்ம சந்நியாசம் அவோச்சது. அப்போ யாருக்கு சந்நியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சர்வ கர்மங்களையும் விட்டுட்டு யார் உட்காரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரே ஒரு ஆள், ஆத்மாவை அறிந்தவன் மட்டும்தான், நிஷ்டைக்கு போகிறவன் மட்டும்தான் சர்வ கர்மங்களையும் விடணும். நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், சும்மா உட்கார்ந்தீங்க நீங்கள் ஸ்பாயில் பண்ணுறீங்க, உங்களை வந்து நீங்களே ஸ்பாயில் பண்ணிக்கிறீங்க. சும்மா இருக்கக்கூடாது, அந்த ப்ராசஸில் இருக்கணும். ஆத்மாவை அறியறதுக்கு என்னென்ன சாதனைகள் இருக்கு, கர்மயோகம் தான் அந்த பாப்பங்களை நாசம் பண்ணும். இந்த பாப்பங்களை நாசம் பண்ணுறதுக்காகத்தான் வந்து பார்த்தீங்கன்னா கர்மயோகம் செய்யப்பட்டிருக்கு. பாப்பம் நாசம் ஆச்சு அப்படின்னா இப்போ நம்ம படிக்கிற இந்த ஞானம், பரோட்சமாக இருக்கிற ஞானம் டும்னு வந்து பார்த்தீங்கன்னா அனுபூதி ஆயிடும். ஒரு வாட்டி அனுபூதி ஆயிடுச்சு அப்படின்னா சர்வ கர்மங்களை விட்டுட்டு நிஷ்டைக்கு உட்கார்ந்துடலாம். அப்போ நிஷ்டைக்கு உட்கார்றது சும்மா இருக்கிறதுன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஆத்மாவை அறிந்தவனுக்கு தான் சொல்லப்பட்டிருக்கோல்லைய, மற்றவங்களுக்கு சர்வ கர்மங்களையும் விடுதல் சொல்லப்படவில்லை. இதை தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா முதல் பேராகிராஃபில், இந்த இதோட முதல் பேராகிராஃபில் உதாகரணங்கள் மூலமாக ஆச்சாரியர் என்ன பண்ணுறார், சர்வ கர்ம சந்நியாசத்தை அவோச்சத்து கூறினார். அது மட்டும் இல்லை, நது அனாத்மஜ்ஞஸ்ய தெளிவாக சொல்றார், ஆத்மாவை அறியாதவனுக்கு இல்லை, ஆத்மாவை அறியாதவனுக்கு சர்வ கர்ம சந்நியாசம் இல்லை. இங்கே திருவண்ணாமலையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் இருக்காங்க. நான் சொல்லிட்டே இருக்கேன்ல, நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி தட்சிணையிலேருந்து எல்லாம் கொடுக்குறோம்.
பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா யார் எப்போ என்ன கேட்டாலும் ஒரு டீக்கு வந்து பார்த்தீங்கன்னா தானம் கொடுத்துருவோம். நான் ஒரு 10 ரூபா 20 ரூபா தானம் கொடுத்துருவோம். எந்த மெடிசின் வாங்குறதா இருந்தாலும் கேள்வியே கேட்க மாட்டோம், டக்குன்னு எடுத்து கொடுத்துருவோம். வஸ்திரம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா காமனாக வஸ்திரம் வச்சுருக்கோம். வஸ்திரம் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து கொடுத்துருவோம். மருந்து, வஸ்திரம், சாப்பிட்றதுக்கு சாப்பாடு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் எந்த ஒரு காம்ப்ரமைஸும் இல்லை, எல்லாத்துக்கும் காமனாக இருக்கிறத கொடுத்துட்றோம். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஏஜ்டு பர்சனாக இருக்காங்க அப்படின்னா ஒரு ஹோம் இருக்குது, கவர்மெண்ட்டோட ஹோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வயசானவங்களெல்லாம் தங்க வைக்கிறோம். அவங்களுக்கு வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்டே பண்ணுறதுக்கு, நைட்டு தூங்கி எந்திரிக்கிறதுக்கு ஒரு இடம், அகாமடேஷன், அது சாமானியம். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஏதாவது கேட்டாங்கன்னா நாங்கள் என்ன பண்ணுவோம், அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்க்குறோம். நித்திய கிரிவலம் பண்ணுறார், சுவாமிக்கு சேவை பண்ணுறார், எங்கேயாவது சேவை பண்ணிட்டு இருக்கார் அப்படின்னா சுவாமியை சுத்துறதுக்கு தானே சன்னியாசம் எடுத்திருக்க. சன்னியாசம் ஈஸ்வரனுக்காக தான். நீ பாட்டுக்கு சும்மா உட்கார்ந்துருந்தனா உனக்கு நான் ஏன் பண்ணணும்? நாங்கள் தான் கேள்வி கேட்குறோம். உனக்கு என்ன பேசிக் இருக்கோ அதை நாங்கள் பண்ணிடுவோம். ஜீவிக்கிறதுக்கு என்ன இருக்கோ அதை நாங்கள் பண்ணிடுறோம். அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு நாங்கள் ஏதாவது உனக்கு ஹெல்ப் பண்ணணும்னா நீ என்ன பண்ணுற, என்ன சாதனை பண்ணுற, ஈஸ்வரனுக்கு என்ன கைங்கரியம் பண்ணிக்கிட்டு இருக்க, ஒன்று மலையை சுற்றிக்கிட்டே வா, உனக்கு என்ன வேணுமோ கேட்டுக்கோ. நாங்கள் சொல்லுவோம் என்னன்னு கேட்டிங்கன்னா 5000 ரூபாய் தரேன் என் ஜி, மாதத்துக்கு நான் 5000 ரூபாய் தரேன், மலையை சுற்றியா அப்படின்னா சுத்த மாட்டேன்றாங்க ஜி. எனக்கு ஆச்சரியம் பாருங்க. நான் வந்து சும்மாவாவது இருப்பேன் ஒழிய சுவாமிக்காக நான் வந்து என்ன பண்ண மாட்டேன், மலையை சுத்த மாட்டேன். நல்ல ஆட்கள் இருக்காங்க, நாங்கள் பண்ணிட்டு தான் இருக்கோம். ரொம்ப ஃபியூ தான் வந்து பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையில் ஒரு 2000 சாதுக்கள் இருக்காங்க அப்படின்னா பேரில், சாதுக்கள் பேரில் ஒரு 10 பேர் சுற்றுவாங்களாச்சு நித்திய கிரிவலம், அவ்வளோதான் இருக்கும். நித்திய கிரிவலம் 10 பேர் தான் சுற்றுவாங்க. ஆனால் கிரகஸ்தாசிரமத்தில் இருக்கிற ஆட்கள், பெண்கள், இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சாதுக்களை காட்டில் அதிகமாக சுற்றிக்கிட்டு இருக்காங்க. ஒரு 2 பெண்கள் இருக்காங்க. ஒரு காலையில் ஏர்லி மார்னிங் வந்து சுற்றுறவங்க வந்து ஒரு 4-5 பெண்கள் இருக்காங்க. என்ன மழை பெஞ்சாலும் வெயில் அடித்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா நித்தியம் கிரிவலம் பண்ணுற பெண்கள். அதான் நான் சொல்கிறேன், வயசானவங்க பெண்கள் இவங்கெல்லாம் நித்தியம் பண்ணுறவங்கலாம் இருக்காங்க, நிஷ்டையோடு பண்ணுறவங்களாம் இருக்காங்க. ஆனால் சாதுக்கள் வந்து பார்த்தீங்கன்னா சாதுக்கள் பேர் வேலை ஒரு 10 பேர் மலையை ரெகுலராக சுற்றினா பெரிய விஷயமா இருக்கு. அப்போ என்ன நினச்சிட்டாங்க அப்படின்னா சன்னியாசம் வாங்கிட்டு சும்மா வந்து உட்கார்ந்துடுறது அப்படின்னு. அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா இங்கே யூஸ்லெஸ், அவங்க அப்படியே துருபிடிச்சி தனக்கும் பிரயோஜனம் இல்லாமல் மற்றவங்களுக்கும் பிரயோஜனம் இல்லாமல் போயிடுவாங்க. அப்போ நல்லா தெரிஞ்சுக்கணும், எப்போ சர்வகர்ம சந்நியாசத்தை விட்டுட்டு உட்காரணும் அப்படின்னா ஒருத்தன் தன்னை தான் ஆத்மானு ஒரு ஸ்பார்க் வந்தோன்னே அந்த ஸ்பார்க்லேயே தொடர்ந்து தான் அதுலேயே நின்று நிஷ்டை அடைகிறதுக்காக சும்மா இருக்கிற சன்னியாசி மரத்தடி சன்னியாசியா இருக்கிறது. மரத்தடினா என்ன அர்த்தம்? உள்ள வேலை நடந்துகிட்டு இருக்குன்னு அர்த்தம். தான் நினைக்கிறது, வெளியில எல்லா கர்மத்தையும் டிஸ்டர்பன்ஸா இருக்குன்னு விட்டுட்டு தான்லயே நிக்கிறது. அவனுக்கு மட்டும்தான் சர்வகர்ம சந்நியாசம். மீதி யாருக்கும் இந்த உலகத்துல சர்வகர்ம சந்நியாசம் யாருக்குமே சொல்லப்படவில்லை. கர்மத்தை விடவே கூடாது. அதனால்தான் இங்க ஆச்சாரியர் சொல்றாரு, நது அனாத்மஜ்ஞஸ்ய, ஆத்மாவை அறியாதவனுக்கு சர்வகர்ம சந்நியாசம் இல்லை. ஆகையினால் அத்தகச்ச கர்ம அனுஷ்டான கர்ம சமுச்சயோகோ, கர்ம அனுஷ்டானமா இருக்கட்டும், கர்ம சந்நியாசயோகோ, அனுஷ்டானம் கர்ம சந்நியாசம், ஒன்னு அனுஷ்டானம் பண்றது, ஒன்னு தியாகம் பண்றது. இந்த ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா பின்ன புருஷ விஷயத்துவாத். இந்த ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா பின்ன புருஷ விஷயம்னா வேற வேற ஆளுக்கானது. ஆத்மாவை அறிந்தவன் அவனுக்கானது சர்வகர்ம சந்நியாசம். ஆத்மாவை அறியாதவனுக்கு என்ன பண்ணணும்? அவன் கர்மயோக அனுஷ்டானத்தை பண்ணணும். இந்த 2 பெர்சனும் வேற வேற. அந்நியதரஸ்ய பிரசஸ்ய தரத்துவ புபுத்சயா பிரஷ்னக அனுப்பப்பன்னக. அவன் வந்து கேட்குறான், பூர்வபக்ஷி கேட்குறான், இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ரெண்டுமே வேற வேற ஆளுக்கானது. அர்ஜுனன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேள்வி கேட்கறதே பொருந்தவே பொருந்தாது. இதில் எனக்கு ஏதாவது சிறந்ததை சொல்லுங்கள், ஏதாவது ஒன்று சொல்லுங்க அப்படின்னு ஒருத்தன் அர்ஜுனன் கேட்குறான். அப்படின்னா இந்த கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு கேட்குற அர்ஜுனன்? மரமண்டையா? அவன் மரமண்டை இல்லை, அவனுக்கு புரியவே இல்லையே, ஏன் இந்த கேள்வியை கேட்குறான்? நான் சென்ஸ், நியூ சென்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பூர்வபக்ஷி சொல்கிறான். சொன்ன மாத்திரத்தில் உடனே ஆச்சாரியார் பதில் சொல்கிறார், சத்தியம் ஏவ, கரெக்டுப்பா, நீ சொல்கிறது கரெக்டு. அர்ஜுனனோட கேள்வி, நீ உன்னோட கொஞ்சம் மெச்சூரிட்டியாக இருக்க. இந்த பூர்வபக்ஷியாக இருக்கிறவன் யார்? சிஷ்யன். ரொம்ப மெச்சூரிட்டியாக கேள்வி கேட்குறான். இந்த கேள்வியை நான் சென்ஸ் ஆச்சு. 2வது அத்தியாயத்திலையும் நீ வந்து கர்மா பண்ணுன்னு சொல்லிட்டாரு,
மூணாவது அத்தியாயத்திலேயே 2 நிஷ்டைகளை தனித்தனியா பிரிச்சு சொல்லிட்டாரு. லோகேஸ்மின் திவிதா நிஷ்டா அப்படின்னு 3வது ஸ்லோகத்துல. 4வது ஸ்லோகத்திலையும் குரு கர்மைவ, நீ கர்மத்தை பண்ணு அப்படின்னு கமாண்டே பண்ணியிருக்காரு, கட்டளையா சொல்லியிருக்காரு. அப்புறம் 4வது சாப்டர் முடிகிற ஸ்லோகத்திலையும் நீ யோகத்தில் நிலை பெறுவாய்ன்னு சொல்லியிருக்காரு. கர்மயோகத்தில் நிலை பெறுவாய். நீ இன்னும் பார்ட் டைமா தான் வந்து அப்பப்போ ஸ்ரீ கிருஷ்ணா அர்ப்பணமஸ்து, ஈஸ்வரா அர்ப்பணமஸ்துன்னு நம்ம சொல்றோம்ல, அப்படிதானே? நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுங்களா? நம்ம கர்மயோகம் எங்க இருக்கு தெரியுங்களா? ஒரு பூஜை பண்ணோம்னா பூஜைக்கு மட்டும் காயன வாச்ச மனசேந்திரியர்வா புத்தியாத்மனாவா பிரகிருதேர் சுபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயதி சமர்ப்பயாமி எப்போ சொல்லுவோம்? ஒரு பூஜையோட முடிவில் மட்டும். ஆனால் பூஜையோட ஆரம்பத்தில் என்ன பண்ணுவோம்? அதை மறந்துடுறோம். நம்ம நிறைய சங்கல்பம் வேற பண்ணிப்போம். என்ன ஏமாற்றல நம்ம பண்ணிட்டு இருக்க காரியம். பூஜைக்கு ஆரம்பத்தில் நிறைய சங்கல்பம் பண்ணிப்போம். அதுதான் தாத்பரியம், அதான் உண்மை. கடைசியில் வந்து போனா போகுது அப்படின்னு கிருஷ்ணர் கொஞ்சம் ஆனந்தப்பட்டுட்டோம் அப்படின்னு ஒரு சங்கல்பத்தையும் என்னது ஈஸ்வர அர்ப்பணமஸ்து அப்படி ஆயிடுமா? ஏதாவது ஒன்று தானே நடக்கும். சும்மா பேச்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்கோம். மீதி நேரம் எல்லாம் பண்ற ஒர்க்கெல்லாம் எல்லாம் கருமையா இருக்கும், காமியா இருக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கர்மயோகத்தில் எஸ்டாப்ளிஷ் ஆகிறதுனா என்ன தெரியுங்களா உங்களுக்கு? தமேவ சரணம் கச்ச சர்வபாவேன பாரத. ஆச்சாரியர் வந்து பார்த்தீங்கன்னா 61 சொல்றார், 1861 சொல்றார். என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாயன்மார்களோட லைஃப் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்பஷ்டமாக தெரியும். நாயன்மார்களோட லைஃபையும் பாண்டுரங்க பக்தர்களோட லைஃபையும் எடுத்து பக்த விஜயத்தை எடுத்து படித்தோன்னா தெரியும். பக்தர்கள் என்னவா இருந்திருக்காங்க அப்படின்னா ஃபுல் டைம் என்கேஜ்டு, பார்ட் டைம்லாம் இல்லை. அப்போ வந்து அந்த ஃபுல் டைம் என்கேஜ் ஆனால் அதுக்கு பேர் கர்மயோக நிஷ்டைன்னு பேர். பக்தி அதிகமாக ஆக 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 எல்லாம் பகவான் பண்ணுறாருன்னு மூச்சு விடுறதுலேருந்து எல்லா காரியத்திலையும் பகவான் வந்துடுவார். நான் பண்ணுறது எல்லா காரியமும் பகவான் தான் பண்ண வைக்கிறார் அப்படின்ற எண்ணம் வந்துடும். எல்லாம் பகவானோட பிரசாதம்ன்ற எண்ணம் வரும். எப்போ? பார்ட் டைமாக இல்லை, ஃபுல் டைமாக ஆகிறது. அப்போ அந்த ஃபுல் டைமாக ஆகிறதுக்கு நம்ம ஒரு பிரயத்தனம் பண்ணுவோம்ல, அதுதான் சாதனை. அப்போ நம்ம மெதுவா அதுலேயே எஸ்டாப்ளிஷ் ஆகிறது தான் கர்மயோக நிஷ்டைன்னு பேர். அதுக்கு நிறைய டைம் எடுக்கும். அந்த டைம் பரிபூர்ணம் ஆகும்போது மனசு என்னாகும்? நிச்சலமா கிணத்துல போட்ட கல்லு மாதிரி இருக்கும். துல்லிய குதிக்காது, துவண்டும் போகாது, பிரசன்னமா இருக்கும். அந்த இடத்துல ஆச்சாரியார் குருநாதர் சொல்ற நீ வந்து அச்சலம் நித்தியம் சரீரத்துக்கு வேறானவன் சொல்ற ஞானம் டும்னு உற்பத்தியாகும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சமநிலையை அடைஞ்சாதான் உங்களுக்கு வந்து ஆத்ம ஞானம் உண்டாகும். அப்போ கர்மயோகத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் நல்லா பண்ணணும், அது வேற பெர்சன். அது அப்புறம் உள்ள ஞானம் உண்டானவன் அவன் எந்த கர்மத்தையும் பண்ண வேணாம், வெறும் தொடர்ந்து அந்த நிஷ்டையிலேயே நிற்கிறதுக்கு தனியாக வந்துடணும். இது ரெண்டு வேற வேற ஆளுக்கானதாச்சே. அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேள்வி அர்ஜுனன் முதல் கேள்வி கேட்குற 5வது அத்தியாயத்தில் இந்த ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று சொல்லு அர்ஜுனா கிருஷ்ணா அப்படின்னு. இந்த கேள்வியை பொருந்தாதே அப்படின்னு பூர்வபக்ஷி கேட்டோன்னே ஆச்சாரியர் சொல்றார், சத்தியம் ஏவ தொத அபிப்பிராயேன பிரஷ்னோ ந உபபத்தியதே. உன்னோட அபிப்பிராயத்திலிருந்து அந்த கேள்வி நான்சென்ஸ் தான். ஏன்னா நீ கொஞ்சம் மெச்சூரிட்டியா இருக்க. என்ன கேள்வி கேட்குறான் கொஞ்சம் அனலைஸ் பண்ணுற புத்தி வந்தால் பகவான் இத்தனை வாட்டி சொல்லியிருக்காரு, ஏன் இந்த கேள்வி வருது? கேள்வி வரத்துக்கு வாய்ப்பே இல்லையே. அப்படின்னா கரெக்ட், நீ மெச்சூரிட்டியாக இருக்க. ஆனால் பிரஷ்டுகு ஸ்வ அபிப்பிராயேன, கேட்குறவனோட அபிப்பிராயத்திலிருந்து. உன்னோட அபிப்பிராயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அது நான்சென்ஸாக இருக்கலாம். ஆனால் அர்ஜுனனோட ஆங்கிள் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா பிரஷ்னோ யுஜ்யதையேவ, இந்த பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே தான் இருக்கு. ஏன்னா இப்போ நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், நம்ம என்னதான் சொன்னாலும் பிரதிபந்தம் இருந்துச்சு அப்படின்னா உள்ள போய் கரெக்டாக சீட்டிங்க ஆகாது. எந்த கேள்வியை வந்து நமக்கு என்னதான் திரும்ப 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 நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்த அநேக முறை ரிப்பீட்டேஷன் பண்ணாலும் நம்ம புத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா தடைகள் இருந்துச்சு அப்படின்னா, மலங்கள் இருந்துச்சு அப்படின்னா, ராகத்வேஷாதி மலங்கள், நிறைய பாப்ப கர்மங்கள் இருந்துச்சுன்னா நான் சொல்ற வார்த்தை உள்ள போய் ஒரு கன்க்ளூஷனா இதுதான் எனக்கு செய்யத்தக்கது அப்படின்னு ஒரு நிச்சயம் வரவே வராது. அப்போ கிருஷ்ணரே சொன்னாலும் கூட, யாரு சாட்சாத்து பகவானே வந்து அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ணாலும் கூட இந்த லாஸ்ட் வரைக்கும் சொல்றாரு. எத்தனாவது ஸ்லோகம்? 18வது அத்தியாயம் வரைக்கும் என்ன பண்றாரு? தமேவ சரணம் கச்ச, அந்த ஈஸ்வரனையே சரணாகதி பண்ணு அப்படின்ற. அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா அவன் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் வீக்கா தான் இருந்திருக்கான். அத்தனை முறை அவனுக்கு சொல்ல வேண்டியிருக்கு.
அப்ப அர்ஜுனனுக்கே கிருஷ்ணரோட ஃப்ரெண்டா கூடயே விளையாடிட்டு இருந்த அவனுக்கே அப்படின்னும் போது இப்ப நமக்கெல்லாம் புரிஞ்சிருச்சா? உள்ள போய் சாலிடா நல்லா கன்விக்ஷன் ஆகலை நமக்கு. அப்ப அதனால பாத்தீங்கன்னா, நீ மெச்சூரிட்டியா இருக்கப்பா சிஷ்யா, நீ மெச்சூரிட்டியா கேட்கிற, நீ வேணா சொல்லலாம் இந்த கேள்வி பொருந்தாது அப்படின்னு. ஆனா பாத்தீங்கன்னா கேட்கிறவனோட ஸ்தானத்துல இருந்து பார்த்தேன் அப்படின்னா இந்த கேள்வி பாத்தீங்கன்னா நன்றாகவே பொருந்தும். சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் கதம் எப்படி பொருந்தும் அடுத்த பேஜ்ல வந்துருது. பூர்வபக்ஷி கேட்கிறான் எவ்விதமா பொருந்தும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆச்சாரியார் பாத்தீங்கன்னா நம்ம இப்ப முதல் பட்சத்துல என்ன பண்ணிட்டோம், சர்வ கர்ம சந்நியாசம் யாருக்கு பொருந்தும் இது வரைக்கும் சொல்லியிருக்கோம். ஆத்மாவை அறிந்தவன் தான் நிஷ்டைக்காக சர்வ கர்ம சந்நியாசத்தை எடுத்துக்க முடியும். இது முதல் பிரதானமான விஷயம். அதை தூக்கி ஓரமா வச்சிருங்க. இப்ப ஆச்சாரியார் பாத்தீங்கன்னா 2 விஷயத்தை சொல்றார். இந்த உலகத்துல நம்ம என்ன பார்க்கிறோம், ஆத்மாவை அறியாதவனும் சந்நியாசம் பண்றான், ஆத்மாவை அறிந்து நிஷ்டை பண்றவனும் சந்நியாசம் பண்றான். ஒருத்தருக்கு பேரு வித்வத் சன்னியாசின்னு பேரு, ஒருத்தருக்கு உள்ள என்ட்ரு ஆகும் போதே சந்நியாசம் பண்ணிட்டு சிரவணம் பண்றதுக்காக போறது, 2வது கேட்டகரி. 3வது இந்த எதுவுமே இல்லாம காவி எடுத்து உடுத்திக்கிட்டு பாக்கண்டி நம்ம சொல்றோம் பாத்தீங்களா, வேஷதாரி சன்னியாசி ஜாடி. அதனாலதான் ஏதோ ஒரு ஃபில்மை சொல்லுவான், தாடி மீச வச்சவன்லாம் சன்னியாசியாடா அப்படின்னு. உண்மைதானே? தாடி நான் கடவுளா, நான் கடவுள் அப்படின்னு ஒரு ஃபில்ம் வந்துச்சு. அதுல தாடி மீச வச்சவன்லாம் சன்னியாசியா? ஆனா ஊர்ல பாத்தீங்க அப்படின்னா 90% சன்னியாசி அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க தாடி மீச வச்ச சன்னியாசி நினைச்சிட்டு இருக்காங்களே, அது மாதிரி கேட்டகரி. மீதி இருக்கிற 10% தான் ஒரு 8% பாத்தீங்க அப்படின்னா விவிதிஷா சந்நியாசம். மீதி இருக்கிற 2% தான் ஆத்மாவை அறிந்து நிஷ்டைக்காக சர்வத்தையும் விட்டுட்டு தான் 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 நிக்கிறவங்க. 2% கூட அதிகம். 2 பேர் இருப்பாங்களான்னு கூட அதிகம் தான். 100ல 1000த்துல 2 பேர் இருப்பாங்களா இருக்கும். அவ்வளவுதான் சன்னியாசம். அப்ப மீதி இருக்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா இத்தனை சன்னியாசி பொருள் இருக்காங்களே சுவாமி அப்படின்னு கேள்வி கேட்டீங்கன்னா அதுக்காக இந்த இடத்த சொல்ற. எப்படின்னு பாருங்க. பூர்வோக்த உதாகிருதைகி பூர்வ உதாகிருதைகி வச்சனைகி. நம்ம ஏற்கனவே முதல் பேராகிராஃப்ல படிச்சோம்ல, 4வது சாப்டர்ல என்னெல்லாம் சொல்லியிருக்கோம் சர்வகர்ம சன்னியாசியை பத்தி. அந்த உதாகரணங்களை வச்சுக்கிட்டு பகவதா கர்ம சந்நியாசஸ்ய கர்த்தவ்யதையா விவக்ஷிதத்வாத் பிராதான்யம். முதல் பிரதான சந்நியாசம் எது அப்படின்னா வித்வத் சந்நியாசம் தான் பிரதான சந்நியாசம். என்னோட ஆச்சாரியர்கிட்ட நான் போய் கேட்டபோது உங்களுக்கு பலமுறை சொல்லிட்டே இருக்கேன், போனோன்னே சாமி எனக்கு கொடுங்க அப்படின்னு டாஃபியை எடுத்து கொடுக்கறதுக்கு. நான் சின்ன பையன் மாதிரி பார்த்தீங்கன்னா அப்போ சின்ன பையன், நான் ரொம்ப சின்ன பையன், சுவாமிக்கு சேவை பண்ணிட்டு இருந்தேன். நான் நினச்சேன் பார்த்தீங்க அப்படின்னா சுவாமி கேட்டோன்னு கொடுத்துருவாரு அப்படின்னு. என்னோட குருநாதர்கிட்ட பார்த்தீங்கன்னா சன்னியாசம் எடுக்கிறதுக்கு ஒரு 10 பேர் அனுப்புகிறாங்க, ஒரு 5-6 பேருக்கு மேலே. அந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா என் பேரும் போட்டுருங்க, நான் சன்னியாசம் எடுத்துக்கிறேன், ஏன் சன்னியாசம் எடுக்கிறேன் அப்படின்னு. சின்ன குழந்தைங்கலாம் அடம் பிடிக்கும்ல, அது மாதிரி. அப்போ சுவாமி பார்த்தீங்கன்னா கோவப்பட்டு சுப்ரா பேசக்கூடாது, போ, பெரியவங்க பேசிகிட்டு இருக்கும்போது ஏன் பக்கத்தில் வர போ அப்படின்னு விரட்டி விட்டார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்களோட விவகாரத்தில் என்னை சேர்க்கவே இல்லை. ரூமை பூட்டிட்டு பார்த்தீங்கன்னா ஏதோ குசுன்னு பேசிகிட்டு இருந்தாங்க எல்லாரும். எனக்கு பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளார ஆதங்கம், அவ்வளோ ஆதங்கம், அப்படியே வெயிட்டாக பாரமாக இருந்துச்சு. நான் இவ்வளோ சேவை பண்ணிட்டு இருக்கேன் சுவாமிக்கு, இவ்வளோ பிரியமாக இருக்கேன், எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கேன். எனக்கு பார்த்தீங்கன்னா வீட்டெல்லாம் விட்டுட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு 21 வயசு 22 வயசு எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கேன். நான் தானே சன்னியாசி, எனக்கு தானே சன்னியாசம் கொடுக்கணும். சுவாமி பார்த்தீங்கன்னா என்னை பற்றி கண்டுக்காமல் எல்லாம் பூட்டிக்கிட்டு பேசுகிறாரு அப்படின்னு. கடைசியில் பார்த்தீங்கன்னா சுவாமி சொன்ன ஒரு நாள் போய் ஒரே அழுக, சின்ன பையன் தானே, ஒரே அழுகாச்சு. சுவாமி எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டு சன்னியாசத்துக்காக தான் நீங்கள் என்ன சன்னியாசம் கொடுக்க மாட்டேன்றீங்க அப்படின்னு. அப்போ தான் சுவாமி சொன்னார், உனக்கு என்ன பக்குவம் புரியலப்பா, எதுக்கு சன்னியாசம், ஏன் சன்னியாசம், சன்னியாசம்னா என்ன ஏது இதெல்லாம் தெரிஞ்சு பண்ணுறது, இதோ டாஃபிலாம் இல்லை எடுத்து கொடுக்கறதுக்கு. அதனால பார்த்தீங்கன்னா பிரஸ்தாரத்திரயத்தை நீ படித்து முடிச்சதுக்கப்புறம் உனக்கே தெரியும் எதுக்கு சன்னியாசம் அப்படின்றது உனக்கே தெரியும் அப்படின்னு. அப்படியே ஒரு 6 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா சுவாமிகிட்ட நான் கேட்குறேன், சுவாமி சன்னியாசம் எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். கரெக்ட், இதுதான் சரியான நம்ம இது விஷயம், எடுத்துக்கோ அப்படின்னு. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா 6 வருஷத்துக்குள்ளார என்ன சுவாமி நடந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிருகதாரண்யம் படித்து முடிக்கும் போது இப்போ நான் பேசுகிற விஷயங்கள் எல்லாம் பிருகதாரண்யத்தில் வந்துடும், ஐத்திரேய பாஷ்யத்தில் வந்துடும். எல்லாம் திரும்ப 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 கேட்டு எனக்கு நல்லா தெளிவாயிடுச்சு. எதுக்கு சந்நியாசம் அப்படின்னா நிஷ்டைக்காக மட்டும்தான் சந்நியாசம். விவகாரம் பண்றதுக்கு சந்நியாசம் தேவையில்லை. இதான் பிரதானம். ஃபர்ஸ்ட் இதுதான். ஒருத்தர் சந்நியாசம் எதுக்கு எடுக்கணும்,
அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிஷ்டைக்காக தான் தானா நிக்கிறதுக்கு, ஸ்கூல் ரன் பண்றதுக்கு சந்நியாசம் தேவையில்லை, ஹாஸ்பிட்டல் பண்றதுக்கு சந்நியாசம் தேவையில்லை, எய்ம் ஃபார் சேவா பண்றதுக்கு சந்நியாசம் தேவையில்லை, எந்த காரியத்துக்கும் சந்நியாசம் தேவையில்லை. சந்நியாசம் எதுக்கு தேவை? நிஷ்டைக்காகத்தான் சந்நியாசம். இதான் ஃபர்ஸ்ட், இதான் பிராதானியம் அப்படின்னு சொல்றார் ஆச்சாரியார். ஒருத்தன் ஆத்மாவை அறிந்தவன் சர்வ கர்ம சந்நியாசத்தை கர்த்தவியதையா விவக்ஷித்தவர், கண்டிப்பா செய்ய வேண்டும் என்பது பிராதானியம். ஆயிடுச்சா? இது ஃபர்ஸ்ட் கேட்டகரி. ஆனா அந்தரேனச்ச கர்த்தாரம் தஸ்ய கர்த்தவிய அசம்பவாத். ஆனா ஒரு கர்மத்தை பண்ணணும்னாலும் கர்மத்தை பண்ணாம இருக்கணும்னாலும் ஒரு கர்த்தா வேணுமா? இப்ப நான் சன்னியாசம் பண்ணியிருக்கேன். நான் எடுத்த சன்னியாசம் வித்வத் சன்னியாசம்னு பேர். வந்ததுல இருந்து பாடம் தான் படிச்சு கொடுத்துட்டு இருக்கேன், வேற எந்த காரியத்தையும் பண்றது இல்லை. அதுவும் இப்போ லாஸ்டா ஒரு 8 வருஷமா பாத்தீங்கன்னா யாருக்கும் தேவையில்லாத ஹெல்ப் கூட பண்றது இல்லை, எந்த ஹெல்ப்பும் பண்றது இல்லை. என்னோட லைன்ல சுவாத்தியாயத்துல ஏதாவது ஹெல்ப் கேளுங்க, நான் பண்றேன். விவகாரங்கள்ல வேற எந்த ஹெல்ப்பும் பாத்தீங்கன்னா புத்தி வந்துருச்சு, வேற எந்த ஹெல்ப்பும் பண்றது இல்லை. ஏன் அப்படின்னா சந்நியாசம் எதுக்கு அப்படின்னா சித்தத்தை விக்ஷேபம் பண்ணாம சுவாத்தியாயத்திலேயே நிஷ்டை அடையறதுக்காக தான், மனனமும் நிதித்தியாசனமும் பண்றதுக்காக தான் நான் சந்நியாசம் எடுத்திருக்கேன். இப்ப பாத்தீங்கன்னா எனக்கு கர்த்திருவம் இருக்கா? ஆமா, இன்னும் கர்த்திருவம் போகல, கர்த்திருவம் இருக்கு. அப்ப பாத்தீங்கன்னா ஒரு சந்நியாசம் பண்றதுக்கு கூட நான் சந்நியாசம் பண்ணுகின்றேன் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு கர்த்தா தேவைப்படுகின்றார். ஆச்சாரியார் சொல்றார், அந்தரேனச்ச கர்த்தாரம் கர்த்தாரம் ச அந்தரேன தஸ்ய கர்த்தவிய அசம்பவாத். ஒரு கர்த்தா இல்லாமல் ஒரு காரியத்தை பண்றதுக்கு ஒரு கர்த்தா இல்லாமல் அந்த காரியம் பாத்தீங்கன்னா சம்பவிக்கவே முடியாது. இப்ப சந்நியாசம் பண்றதுக்கு யார் வேணும்? சந்நியாசம் பண்றதுக்கு ஒரு கர்த்தா வேணும். நான் எல்லா கர்மங்களையும் விடுகின்றேன் அப்படின்னு ஒரு கர்த்தா வேணும். அப்போ சந்நியாசம் பண்றதுக்கு கர்த்தா வேணும்னா ஒரு கர்மா பண்றதுக்கும் கர்த்தா இருக்கணும். எல்லா உலகத்துல இருக்கிற எல்லா கர்மத்தை பண்றதுக்கும் ஒரு கர்த்தா வேணும், சந்நியாசத்தை பண்றதுக்கும் ஒரு கர்த்தான்ற ஒரு ஆள் இருக்கணும். அப்ப கர்த்தா எங்கெல்லாம் இருக்காருங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் சந்நியாசத்தை பண்ணிக்கிறது கூட முடியுமே. இப்ப நான் கர்த்தாவா இருந்துகிட்டு சந்நியாசம் பண்ணினேன். அதே மாதிரி அஜ்ஞானியா இருக்கிறவனும் கூட பாத்தீங்கன்னா ஆச்சாரி சொல்றார், அனாத்மவிதபி கர்த்தா பக்ஷே பிராப்தா. அப்போ யாரெல்லாம் பாத்தீங்கன்னா சன்னியாசம் எடுத்திருக்காங்களோ நிறைய பேர் ஆத்மாவை தெரியாதவங்க, சிரவணம் பண்ணாதவங்க, லைஃப் என்ன கோல்னு தெரியாதவங்க, ஆத்மாவை அறியாத நிறைய பேர் பாத்தீங்கன்னா பரோட்ச ஞானத்தை அடையாத நிறைய பேர் என்ன பண்றாங்க? சன்னியாசம் பண்ணிக்கிறாங்க. ஏன் அப்படின்னா அவங்களும் கர்த்தா தானே. இப்ப நானும் கர்த்தான்ற புத்தி எனக்கும் இருக்கு. சாமானிய ஆட்களுக்கும் கிராமத்துல இருந்து வரவனுக்கும் பாத்தீங்கன்னா நான் கர்த்தான் இருக்கு, நான் சன்னியாசம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு ட்ரெஸ்ஸை மாட்டிக்கிட்டு சன்னியாசியா உட்கார்றான். அதே மாதிரி இன்ஸ்டிடியூஷன்ல வெறும் ஞானங்களை படிக்காமையே இருக்கிற நிறைய இன்ஸ்டிடியூஷன் சன்னியாசம் கொடுக்குது. அவங்களும் கர்த்தாவா இருக்காங்க, சன்னியாசத்தை எடுத்துக்கிறாங்க. ஒருத்தன் சாஸ்திரத்தை படிச்சுட்டு எடுக்கிறான், நல்லா தெளிவாகி எடுக்கிறான். இன்னொருத்தன் தெளிவே இல்லாம ஒரு சன்னியாசத்தை இன்ஸ்டிடியூஷன்ல எடுத்துக்கிறான். இன்னொருத்தன் ஒரு சாதாரண ஆள், அவனும் காவிய போட்டு பாத்தீங்க அப்படின்னா உட்கார்ந்துடுறான். இந்த எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா உள்ள கர்த்திருவம்னு ஒண்ணு இருக்குல்ல, அதனால என்னது பிராப்தக அனூத்தியதேயேவ. அதனால பாத்தீங்க அப்படின்னா கர்ம சந்நியாசம் பாத்தீங்க அப்படின்னா நல்லா சித்தமாகிறது, எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா சித்தமாகிறது அப்படின்னு என்னது அனுமோதனம் செய்யப்படுகிறது. அப்ப என்ன அர்த்தம்னா சுபத்திரைய கல்யாணம் பண்றதுக்காக தூக்கிட்டு வர்றதுக்காக கிருஷ்ணரே என்ன பண்றாரு? ஒரு பிளான் போட்டு கொடுக்கிறாரு. அப்போ அந்த ஊருக்கு வெளியில பாத்தீங்கன்னா அந்த காடு இருக்கு. பலராமர் பாத்தீங்கன்னா அந்த பக்கம் பலராமரும் சுபத்திரையும் பாத்தீங்கன்னா வாக்கிங் வருவாங்க. அங்க போய் நீ தபஸ்யா வேஷம் சன்னியாசி வேஷம் போட்டுக்கிட்டு உட்காரு அப்படின்னு கிருஷ்ணரே பாத்தீங்கன்னா பிளான் போட்டு கொடுக்கிறார். ராவணன் பாத்தீங்கன்னா சீதையை தூக்கும் போது பாத்தீங்கன்னா சாது வேஷத்துல தான் சன்னியாசி வேஷத்துல தான் வரான். அப்ப என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா ஆதி காலத்துல இருந்தே போலி சன்னியாசிகள் பாத்தீங்கன்னா இருந்துகிட்டு தான் இருக்காங்க. நல்ல சன்னியாசியும் இருக்கான், போலி சன்னியாசியும் இருக்கான், வேஷதாரியா இருக்கிறவன். ஏன் அப்ப நான் பண்ண முடியும், யார் வேணாலும் பண்ணலாம். அப்போ இதை பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் என்ன பண்றார்? அனுமோதனம் பண்றார். அனுமோதனம்னா இதெல்லாம் இருக்கும்பா. அப்ப என்ன அர்த்தம் கேட்டா ஆத்மாவை அறிந்தவன் மட்டும்தான் சந்நியாசம் பண்ணணும்னு இந்த உலகத்துல இல்ல. வித்வத் சந்நியாசி ஒண்ணு இருக்கு. அதுக்கப்புறம் 2வது கேட்டகரி விவிதிஷா சந்நியாசமும் கூட இந்த உலகத்துல சொல்லப்பட்டிருக்கு.
ஆத்மாவை அறியாதவன் ஆத்மாவை அறிவதற்காக சந்நியாசம் செய்து கொள்ளலாம். இந்த 2வது விதி இந்த இடத்துல வந்துருக்கு. அப்ப என்ன அர்த்தம்? ஆத்மாவை அறிந்தவன் மட்டும்தான் சந்நியாசம் பண்ணலாம் அப்படின்னா என்ன ஆகும் தெரியுங்களா உங்களுக்கு? இந்த ஊர்ல சன்னியாசி இருக்க மாட்டான். எத்தனை பேர் ஆத்மாவை அறிஞ்சாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப இப்போ இந்தியாவில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 2 லட்சம் சன்னியாசிகள் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ ஆத்மாவை அறிந்தவர்கள் தான் 2 லட்சம் இருப்பாங்களா? சும்மா ஒரு பேச்சுக்கு வச்சுங்களேன், அதிகமாக கூட இருக்கலாம். ஏன்னா ஹரித்வார் ரிஷிகேஷ்லயே லட்சத்துல இருக்காங்க. முறையா படிச்சு முறையா நிஷ்டைக்காக சன்னியாசம் எடுக்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 2 லட்சம் சன்னியாசிகள்ல எவ்வளோ பேர் தேர்வாங்க அப்படின்னா ஒரு 2000 சன்னியாசி தேர்னா பெரிய விஷயம். அப்போ மற்றவங்க எல்லாம் சன்னியாசி இல்லைன்னு கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா 2000 சன்னியாசி தான் இருப்பாங்க. அப்படின்னா அவங்களும் வெளியில வரமாட்டாங்க, மீடியாவுக்கு வரமாட்டாங்க, எதுக்கும் வரமாட்டாங்க. நிஷ்டைக்காக பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க காரியத்தை அவங்கவுங்க பண்ணிட்டு இருப்பாங்க. வெளியில எதுவுமே தெரியவே தெரியாது. அப்போ முன்னாடிலாம் அப்படிதான் இருந்துச்சு. முன்னாடி காலத்தில் பார்த்தீங்கன்னா சன்னியாசிகள் ரொம்ப அற்பமாக தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாம் ஆச்சு. இப்போ நாங்களே என்ன பண்ணிட்டோம், காவி தான் இப்போ பார்த்தீங்கன்னா வஸ்திரங்கள் என் வண்டியில் வச்சுருக்கேன். காவி வஸ்திரங்கள், காவி வேட்டி தான் வச்சுட்டு எல்லாத்துக்கும் கொடுக்குறேன். நான் திருவண்ணாமலைக்கு வந்த புதுசில் என்னாச்சுன்னா நிறைய வெள்ளை வஸ்திரம் உடுத்தினவங்க தான் நிறைய இருந்தாங்க. ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி 2008 2009லலாம் வெள்ளை வேட்டி சுவாமின்னு தான் பேர். காவி வேட்டி சுவாமி, வெள்ளை வேட்டி சுவாமின்னு சொல்லுவாங்க. இங்கெல்லாம் பிரம்மச்சாரி அதெல்லாம் தெரியாது. பொதுவாக பார்த்தீங்கன்னா வெள்ளை வேட்டி கட்டின சுவாமிகள் நிறைய பேர் இருப்பாங்க. காவி வஸ்திரம் பார்த்தீங்கன்னா உடுத்தினவங்க எங்களை மாதிரி தீட்சை எடுத்தவங்க மட்டும்தான் பார்த்தீங்கன்னா காவி வஸ்திரம் நாங்கள் இருந்துச்சு. என்ன ஆச்சு தெரியுங்களா? அன்னக்ஷத்திரம் பண்ணவங்க ஒரு பெரிய ப்ராப்ளம் பண்ணாங்க. அன்னக்ஷத்திரத்தில் யார்? இந்த யோகி ஆசிரமத்தில், விசிறி சுவாமி ஆசிரமத்தில் ஒரு நியமம் வச்சாங்க. 11:30 மணிக்கு பிக்ஷை யாருக்கு அப்படின்னா காவி வஸ்திரம் உடுத்தினவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிக்ஷா அப்படின்னு. அப்போ வெள்ளை வஸ்திரம் உடுத்தி பார்த்தீங்கன்னா நிஷ்டையோடு இருக்கிறவங்களுக்குலாம் என்னாச்சு? பிக்ஷை இல்லை. அதே மாதிரி நிறைய இடத்துல என்ன ஆயிடுச்சு அப்படின்னா காவி வஸ்திரம் கட்டினா தட்சணை பார்த்தீங்கன்னா 100 ரூபாய் கொடுத்தாங்கன்னா, வெள்ளை வஸ்திரம் கட்டியிருந்தா 10 ரூபாய் தட்சணை, செகண்ட் கேட்டகரி அப்படின்னு. இது பார்த்தீங்கன்னா பார்க்க எல்லாத்துக்குள்ள ஒரு மோகம் இருக்குல்ல, ஆசை இருக்குல்ல. ஓஹோ, காவி போட்டா லாபம் அதிகம், காவி போடலைன்னா லாபம் கம்மி அப்படின்னு அங்கீகாரம் வேற கிடைக்க மாட்டேங்குது. காவி கட்டுனா காலில் விழுந்து நமஸ்காரம் பண்றாங்க, வெள்ளை கட்டுனா யாரும் கண்டுக்க மாட்டேன்றாங்க. அப்ப என்ட்ரி பாஸ் கிடைக்க மாட்டேங்குது, எங்க போனாலும் மரியாதை கிடைக்க மாட்டேங்குது, தட்சணை சரியா கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு என்ன பண்ணாங்கன்னா ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்துச்சு. என்னாச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா வெள்ளை கட்டினவங்க எல்லாரும் காவி கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ திருவண்ணாமலையில் பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளை வஸ்திரம் போட்டவங்களை தேட வேண்டியதாக இருக்குல்ல. நாங்கள் வெள்ளை வஸ்திரமே யாருக்காவது ஸ்பெஷலாக வேணும்னா மட்டும்தான் வாங்கி கொடுக்குறோம். 4 பேர் இருந்தாங்கன்னா பெரிய விஷயமா இருக்குது. நாங்கள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா காவி வஸ்திரம், ஏன்னா காவி கட்டுறவங்க தான் ஆயிட்டாங்க. ஆனால் வாஸ்தவத்தில் காவி கட்டுறவங்க எல்லாமே என்னன்னா இஷ்டம் இருக்குது, பிராப்தியே இருக்குது, இதெல்லாம் இருக்குது, இப்போ சம்பவிக்குது. ஆனால் பிரதானம் இல்லை. பிரதானம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஞானத்தை அடைஞ்சு ஞான நிஷ்டைக்காக எடுக்கிறது தான் சந்நியாசம். இதை நல்லா புரிஞ்சுங்க. ஆச்சாரியர் என்ன பண்றாரு அப்படின்னா அனுமோதனம் பண்றார். அனுமோதனம்னா அனுமதிக்கிறார்னு அர்த்தம். இருக்கட்டும்பா, நானே பார்த்தீங்கன்னா சுபத்திரையை தூக்கிறதுக்கு நான் தான் பிளான் பண்ணி கொடுத்தேன். அப்போ அவரே தப்பு சொல்லுவாரா? அப்போ பார்த்தீங்கன்னா இருக்கட்டுமே, இருந்துட்டு போட்டுமே. எங்கள் குருநாதர் என்ன சொல்லுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதோட ஸ்பெஷலாக சொல்லுவார். என்ன பண்ணுவார் அப்படின்னா, சுவாமி ஏன் சாமி உங்களுக்கெல்லாம் தீட்சை கொடுக்குறீங்க அப்படின்னு நாங்களே நிறைய இடத்துல நல்ல சாதுக்கள்லாம் கேட்போம். சாமி அவன் மகா அயோக்கியனாக இருக்கானே, ஏன் சுவாமிக்கு காவிக்கு கொடுத்துக்கிட்டான், அவனுக்கு போய் சன்னியாசம் கொடுத்துக்கிட்டான் அப்படின்னு. எங்கள் குருநாதர் பார்த்தீங்கன்னா ராமானந்த சரஸ்வதி சுவாமி பார்த்தீங்கன்னா சொல்லுவார், ஒரு நல்ல வார்த்தை சொல்லுவார். அவன் வீட்டில் இருந்தான் அப்படின்னா நாராயணன் என்னைக்காவது சொல்லுவான். இதே பார்த்தீங்க அப்படின்னா ஆசிரமத்தில் சன்னியாசத்துக்கு கொடுத்து ஆசிரமத்தில் உட்கார்ந்து வச்சோம் அப்படின்னா வீட்டில் பண்ணுற நான்சென்ஸான நியூசென்ஸான காரியங்கள் எதுவும் பண்ணாமல் காலையில் ஒரு ஆரத்தி, சாயந்தரம் ஒரு ஆரத்தி அட்டென்ட் பண்ணுவான். யாரை பார்த்தாலும் ஹரி ஓம் சொல்லுவான். ஓம் நமோ நாராயண. சன்னியாசிகளை பார்த்தாவே பார்த்தீங்கன்னா ஓம் நமோ நாராயணன்னு சொல்லிக்கிட்டே இருப்பான். அப்போது காவி கொடுத்தா வீட்டில் இங்கே ஆசிரமத்தை உட்காந்து ஓம் நமோ நாராயண 10 முறை ஒரு நாளைக்கு 10-20 முறை சொல்லிக்கிட்டே இருப்பான். ஹரி ஓம் சொல்லிக்கிட்டே இருப்பான். 2 வேளை 3 வேளை ஸ்நானம் பண்ணுவான். ஒரு பூஜை, காலையில் ஒரு பூஜை, சாயந்தரம் ஒரு பூஜை அட்டன் பண்ணுவான். மத்தியானம் சாப்பிட்றதுக்கு பார்த்தீங்கன்னா 15வது அத்தியாயத்தை புருஷோத்தம யோகத்தை சொல்லுவான். இது மாதிரி பார்த்தீங்கன்னா இன்டெரக்டாக காலை சாயந்தரத்தில் பார்த்தீங்கன்னா யோக வாசிஷ்டம் கேட்டே ஆகணும். அப்போ தான் பிக்ஷா, இல்லைன்னா பிக்ஷை கிடைக்காது. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த விதிமுறைகள்லாம், ஆசிரமத்தில் இருக்க விதிமுறைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா வேஷதாரியாக இருந்தாலும் கூட அவன் என்ன பண்ணுவான்,
வீட்டில் இருந்தால் தூங்கிக்கிட்டு இருக்க நேரத்தில் இங்கே உட்காந்து ஈஸ்வர பூஜையில் கலந்துப்பான், சங்கு ஊதிக்கிட்டு இருப்பான், நல்லா வந்து பார்த்தீங்கன்னா ஜால்ரா தட்டிக்கிட்டு இருப்பான் பஜன்ஸ் போகும்போது. அப்போ புண்ணியகரமாக தானே. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அன்ஃபிட்டாக இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வரட்டும், மெதுவாக காலாந்தரத்தில் அவனும் ஃபிட் ஆகிடுவான். புரியுதா? இதுக்கப்புறம் ஞானானந்த சுவாமிகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கேள்வி கேட்பாங்க, சாமி இவன் மகா யோக்கியம் சாமி, இவனை போய் உங்கள் பக்கத்தில் வச்சுருக்கீங்களே சாமி அப்படின்னா, ஏன்பா நான் ஏன் வச்சுருக்கேன் அப்படின்னா, அவன் வெளியில் போனால் ஊருக்கு பாதகம். வெளியில் போய் வந்து பார்த்தீங்கன்னா அவன் ஊருக்கு கெட்டதை பண்ணிக்கிட்டு இருப்பான். அவனை தூக்கி நம்ம பக்கத்தில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா சுப் சாப்புன்னு உட்கார்ந்துருப்பான் அவன். அதுக்காக தான் இவனை இந்த அயோக்கியனை வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வச்சிருக்கிறது ஊருக்கு நல்லது பண்ணுறதுக்காக நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு வரான். புரியுதா உங்களுக்கு? அப்போ சன்னியாசம் என்ன பண்ணுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் ஒரு கேட்டகரி வச்சுருக்கோம். வேஷதாரி சன்னியாசியாக இருந்தாலும் கூட மரத்தடியில் உட்கார்ந்துருக்கான வந்து உட்காருங்க பார்க்கலாம். சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு, சன்னியாச உபனிஷதங்களில் சொல்லப்பட்டிருக்கு, நீங்கள் வேஷதாரி சன்னியாசியா இருக்கணும்னா கூட அனந்த கோட்டி ஜென்மங்களில் புண்ணியம் பண்ணியிருந்தா தான் ஒரு வேஷதாரி சன்னியாசியாவது இருக்க முடியும். ஃபோனெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு வந்து உட்கார்ந்து பாருங்க. திருவண்ணாமலையில் எங்கேயாவது படித்துறையில் காசியில் போய் உட்கார்ந்து பாருங்க. ஒய்ஃப்கிட்ட பேசக்கூடாது, சில்ட்ரன்ஸ்கிட்ட வந்து ஃபோன் பண்ணி பேசக்கூடாது. ஏன்னா எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி ரிப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எங்கே போனாலும் நான் இருக்கேன், சாப்பிட்டேன், தூங்கினேன், போனேன், வந்தேன், எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் அனுப்பிக்கிட்டே இருக்கிறோம். பிள்ளைங்க வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கா போனாலும் லண்டன் போனாலும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ராத்திரியில் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டே இருக்கிறோம். பந்த பாசம் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. அப்போ வேஷதாரி சன்னியாசி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4 வேதங்களை படித்தவனை காட்டிலும் மேன்மையானவன். 1000 பிராமணனுக்கு சமம் ஒரு வேஷதாரி சன்னியாசி. அப்போ ஆச்சாரியர் அனுமோதனம் பண்ணுறார். வேஷதாரி சன்னியாசம் பண்ணுறதுக்கு கூட அனுமதி இருக்கு. அதுக்கு அடுத்தது விவிதிஷா சன்னியாசம் எடுத்துக்கிறவங்க இருக்காங்களா, அவங்க தான் ஓரளவு கேட்டகிரி. அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஆத்மாவை அறியாதவர்கள், கர்த்தான்ற புத்தியோடு அவங்களும் என்ன பண்ணுறாங்க, சன்னியாசம் பண்ணிக்கிறாங்க. அதுக்கும் அனுமதி இருக்குது சாஸ்திரத்தில். அவங்க எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா கர்ம சன்னியாசின்னு பேர். சன்னியாசத்துக்கான கர்மத்தை அனுஷ்டானம் பண்ணுறவன், ஆசிரம தர்மத்தை முறையாக அனுஷ்டானம் பண்ணுறவன் 1,00,000 வேதம் படித்த பிராமணர்களுக்கு சமம். 1,00,000 வேதம் படித்த பிராமணர்களுக்கு சமமானவன் ஒரு கர்ம சன்னியாசி. என்ன அப்படின்னா அவன் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறான், ஈஸ்வரனுக்கான கர்மத்திலேயே சிரவணத்திலேயே இருக்கான், ஈஸ்வரனுக்கான கைங்கரியத்திலேயே இருக்கான். அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அனுபூதி அடைஞ்ச சன்னியாசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்பேர் பண்ணவே முடியாது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் அப்படி தான் நடக்கும். அப்படியே தட்டு தடுமாறி வந்துடுவாங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா சன்னியாசமும் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஓகே இருக்கட்டும் அப்படின்னு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா அனுத்தியதே ஏவ அனுமதி கொடுக்கின்றார், அனுமோதனம் செய்கிறார். இருக்கட்டும் அவங்களும் இருக்கட்டும். ஆனால் பிரதானம் யாரு? பிரதானம் வந்து பார்த்தீங்கன்னா ஆத்மாவை அறிந்து நிஷ்டைக்காக எடுக்கக்கூடியது தான் பிரதானம். ந புனக ஆத்மவித்து கர்த்திருக்கம் ஏவ சந்நியாசஸ்ய விவக்ஷிதமிதி. அதனால என்னன்னு கேட்டீங்கன்னா ஆத்மவித்து கர்த்திருக்கம் ஏவ, ஆத்மாவை அறிந்தவன் தான் சந்நியாசம் பண்ணிக்கணும் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா சொல்வதற்கு இச்சை இல்லை. ந விவக்ஷிதம், நான் தூக்கி பின்னாடி போட்டுங்க. அப்போ பகவானுக்கு ஆசை வந்து வெறும் ஆத்மாவை அறிந்தவன் தான் சந்நியாசம் பண்ணணும் அப்படின்றத சொல்வதற்கு ஆசை இல்லை. இருக்கும், எப்போ விரக்தி தன்மை வருதோ அப்போ சந்நியாசம் எடுத்துக்கோனே விதி இருக்கு. நீ ஆத்மாவை அறிஞ்சியா இல்லையா அதெல்லாம் இல்லை. ஏதோ ஜென்மாந்தரங்களில் பட்ட அடி இடி உதெல்லாம் இருக்கும். போடா அப்படின்னு திடீர்னு வந்து உள்ளுக்குள்ளார ஒரு வைராக்கியம் வரும், அப்படியே கிளம்பி போயிடுவாங்க. நான் சொன்னல என்னோட சிஷ்யர் ஒருத்தர் நம்ம சிவபிரம்மானந்தான்னு ஒரு சன்னியாசிக்கு நான் வந்து தீட்சை கொடுத்துருக்கேன், சிவபிரம்மானந்த சரஸ்வதி அப்படின்னு. அவங்க அப்பா வந்து என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவருக்கு வந்து ஒரு 50-58 வயசு இருக்கும். நீங்கள் உங்களுக்கு தெரியுமா நினைக்கிறேன் குருமூர்த்தி சார், அவங்க அப்பாவை தெரியுமா உங்களுக்கு? தெரியும். ஆமாம். அப்போ இவர் ஆடிட்டர், இவர் ரமணன் இவர் தான் இவருக்கு சன்னியாசம் கொடுத்துருக்கேன் ஆடிட்டருக்கு. அந்த சாமிக்கு வந்து அவங்க அப்பா, அதான் நான் உங்கள்கிட்ட கேட்டேன் அவங்க அப்பாவை தெரியுமான்னு. என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்பா ஒரு புள்ள தான், ஒரு பிள்ளையோட அப்பா இருக்கார், அப்பா அம்மா ஒரு பிள்ளையோட இருக்கார் வீட்டில் சென்னையில். காலையில் ஆஃபீஸுக்கு போகும்போது மாட்டு பொண்ணுக்கும் அம்மாவுக்கும், இவங்க வயசுலாம் ரொம்ப அதிகம், 50-55 வயசுக்கு மேலே. அம்மாவுக்கு வயசு வந்து பார்த்தீங்கன்னா 80 இருக்குமா இருக்கும், அப்பாவுக்கு வயசு வந்து பார்த்தீங்கன்னா 80, அந்த 70-75 வயசு இருக்கிற சமயம். அந்த 70-75 வயசு இருக்கிற சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கிச்சனில் காலையில்
மாட்டு பொண்ணுக்கும் இவன் அம்மாவுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ அது எல்லா வீட்லேயும் மருமக மாட்டு பொண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அம்மாவுக்கும் மாமியாருக்கும் நடக்கிறது தானே. ஏதோ கொஞ்சம் உரசல், கொஞ்சம் லைட்டாக சத்தம் கேட்குது. அப்பா வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் படிச்சுக்கிட்டு இருக்காரு, சவுண்டு வந்துக்கிட்டே இருக்கு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா ரமணன் ஆஃபீஸ் கிளம்பி போகிற மூடில் வேகமாக கிளம்பி மூவ் ஆகிறார். என்னப்பா என்ன போயிட்டு இருக்கு அப்படின்ற. அப்பா நீ பாட்டுக்கு பேப்பர் படிப்பா, அது எப்பவும் நடக்கிறது தானே, இதென்ன புதுசாக நம்ம வீட்டில் நடக்கிறது அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவர் ஆஃபீஸ் போயிட்டார். இது எப்போ நடக்கிறது அப்படின்னு இவர் போயிட்டார். இவர் என்ன பண்ணார் தெரியுங்களா, வந்து ஸ்ரீராமர் துறை என்னை தேட வேண்டாம்னு எழுதி வச்சுட்டு போயிட்டாருங்க. அப்பா கிளம்பி போயிட்டார், அவ்வளோதான். ஆத்ம ஞானம் அதெல்லாம் இல்லை, ஒரு குருநாதர் மூலமா ஆத்மாவை படிச்சாரு, அதெல்லாம் எந்த ஒரு இதுவுமே நடக்கவே இல்லை. அப்படியே ஒரு லெட்டர் எழுதி வச்சு ஸ்ரீராமர் துணை, வேற எதுவுமே இல்லை, ஸ்ரீராமர் துணை என்னை தேட வேண்டாம், முடிச்சு போச்சு, போயிட்டார் கிளம்பி. அதுக்கப்புறம் இவங்க தேடி தேடி பார்க்குறாங்க, இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயும் கிடைக்கவே இல்லை. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு தியாகம் பண்ணுறதுக்கு ஒரு விதி இருக்கு, என்னன்னு கேட்டிங்கன்னா எப்போ ஒருத்தருக்கு வைராக்கியம் வரும் அப்படின்னு தெரியவே தெரியாது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆத்மாவை பற்றி ஒரு சிரவணம் பண்ணி நல்ல நிச்சயம் உண்டாகி அப்படிதான் போகணும் அப்படின்னா நானே வீட்டை விட்டு வந்திருக்க முடியாது. நானே சொல்லாமல் சந்நியாசம் கொள்ளுன்னு ஒரு விதி வாக்கியம் இருக்குது. நான் புக்கெல்லாம் நிறைய படித்ததுனால நான் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வீட்டை விட்டு வந்தேன். அதுக்கப்புறம் தான் குரு பிராப்தி, அதுக்கப்புறம் தான் வந்து சிரவணம், இதெல்லாம் அதுக்கப்புறம் தான் 5 வருஷம் கழிச்சு தான் தெரியுது சந்நியாசம் எவ்வளோ அவசியம் அப்படின்றது. ஆனால் சந்நியாசம் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணேன், வீட்டெல்லாம் தியாகம் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன். அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எதகரேவ விரஜே ததகரேவ பிரவ்ரஜே, நாரத பரிவிராஜக உபனிஷத்துல சொல்லுது. எப்போ உனக்கு வைராக்கியம் வருதோ, இதெல்லாம் வந்து நிஸ்ஸாரம்னு தெரியுதோ, அந்த க்ஷணத்தில் என்ன பண்ணி எல்லாத்தையும் ட்ராப் பண்ணிட்டு கிளம்பிரு. சந்நியாசம் கூறாமல் சந்நியாசம் கொள், கிளம்பி குருநாதரை போய் பிராப்தி பண்ணிடு. குரு வந்து பார்த்தீங்கன்னா அப்பா அம்மா எல்லாம் அவர் தான். அவர் வந்து உன்னை கைட் பண்ணுவார், மெதுவாக கொண்டு போவார், சிரவணம் பண்ணட்டும். அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெறும் படித்து ஞானத்தை சம்பாதிச்சவனுக்கு மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா சந்நியாசம் என்பது இல்லை. அதை சொல்றதுக்கு பகவானுக்கு விருப்பம் இல்லை. அப்போ யாருக்கு வைராக்கியம் வருதோ அவன் யார் வேணாலும் வந்துடட்டும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே முடிக்கிறோம். இதோட இங்கே நிற்கட்டும். நாளைக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஏவ மண்வானசியிலேருந்து நாளைக்கு மறுநாள் பார்க்கலாம். நாளைக்கு அஷ்டமி திதி லீவு, நாளை மறுநாளில் திரும்ப பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஓம் காயேன வாசா மனசேந்திரியைர்வா புத்தியாத்மனா வா பிரகிருதேர்ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. ஓம் தத்சத். இது பரபிரம்மார்ப்பணமஸ்து. நாராயண 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 நாராயண.